நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி. கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணி கொள்கிம்புரி வயங்க மிச்செவி கவரி தூங்க வேளமாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். மூவிரு முகங்கள் போற்றி. முகம் பொழி கருணை போற்றி. ஏவரும் துதிக்கனில் ரயிராறுதோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்ப பெருமானுடைய அருட்கொடையினாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகள் ஓதுதல் என்கின்ற ஒரு நிகழ்விலே அடியார் பெருமக்களுடைய செவிகளிலே செவி வழியாக அவருடைய உள்ளங்களிலே திருமுறைகளை சென்று சேர்க்கின்ற கடமையை செய்து வருகின்ற என்னுடைய இனிய நண்பர் ஞானம் ஐயா அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் ஒலி வாங்கி வழியாக சொன்னாலும் சரி, நேரடியாக சொன்னாலும் சரி, தொடர்ச்சியாக இருந்து ஒத்துழைப்பு தருகிறோம் என்ற வகையிலே பல்வேறு கால நிர்ணயங்களுக்கு இடையிலேயும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வான சிறப்பாக நடைபெறுவதற்காக உறுதுணையாக இருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, 12 திருமுறைகளிலே 11வது திருமுறை 11வது திருமுறை சிற்றிலக்கியங்களுடைய வகையாக அமைந்தது. இருந்தாலும் சிற்றிலக்கியங்களை வகையாக அமைந்திருந்தாலும் 12 திருமுறைகள் முழுமையாக எம்பிரான் சிவபெருமானுடைய திருவுருளை பற்றியே பேசுகின்றதாக இருந்தாலும் இந்த 11ஆம் திருமுறையிலே மட்டும் முருகப்பெருமானுடைய குடும்பமாக இருக்கின்ற விநாயகப் பெருமானை பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் உள்ள இலக்கிய வகையான பாடல்கள். சிற்றிலக்கியம் என்றால் பிரபந்தம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அந்த பிரபந்தங்களிலே இருக்கின்ற யாப்பு இலக்கணங்களை அடிப்படையாக ஒட்டி சிவபெருமானை பற்றியே பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் நாம் படிப்பதற்கு இந்த 11வது திருமுறை நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. அதை பற்றி நாம் தெளிவாக அவ்வப்போது பார்த்திருக்கிறோம். இதிலே சிவபெருமான் திரு அந்தாதி என்கின்றது பரணதேவர் கபிலதேவர் இருவருமே எழுதியிருக்கின்றார்கள். அதிலே ஏற்கனவே அடியேன் பரணதேவ நாயனார் இயற்றியுடைய சிவபெருமான் திருவந்தாதியினை 100 பாடல்களை சொல்லி முடித்திருக்கின்றேன். அடுத்தபடியாக ஒரு 42வது பாடல்களிலே இருந்து தொடங்கி இப்பொழுது 57வது பாடல் இன்றைய தினம் தொடங்க இருக்கின்றேன். உங்களிடத்திலே இருக்கிற அந்த தாளிலே 57வது பாடல் இருக்கிறதா என்று சரி பண்ணி வச்சுக்கோங்க. பதங்க என்கின்ற தொடங்குகின்ற பாடல். பெருமக்களே, இது வெண்பா யாப்பிலே அமைந்திருக்கிற பாடல்கள். சங்க காலத்திலே இருக்கின்ற பாடலுக்கு இணையாக பொருள் செறிவு நிறைந்த பாடல்களாக உடையதாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நம்முடைய காஞ்சி மாநகரத்திலேயே இருந்து தர்மியாதீனத்திலே சென்று செங்கோலோச்சிவராக இருக்கின்ற அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் குறிப்புரை எழுதி கொடுத்திருப்பதை வைத்துக் கொண்டுதான் இன்றைய தினம் நாம் இந்த நூலை சிந்திக்கின்றோம். இதிலே இந்த 100 பாடல் முடிந்த பிறகு அடியனுக்கு வேறு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் தான் அவர் தொலைபேசியில் சொன்னார். 1ஆம் திருமுறையிலே இருந்து நீங்கள் உங்களுக்கு எந்த திருமுறை கேட்டார். 1 வேணுமா 3 வேணுமா, ஒரு 6 சாய்ஸ் கொடுத்தார். 7 வரைக்கும் வந்தார். நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதுதான் நான் படிச்சுக்கிறேன். நான் அதுதான் உண்மை. இல்லை என்றால் இந்த நூல்களை எல்லாம் இவ்வளவு செறிவாக நாம் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தினத்தந்தி தினமணி படிக்கிற போது தான் படிப்போம்.
இந்த நூல்களை அடியார் பெருமக்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற போது அந்த பக்குவம் நமக்கு வேண்டும் என்பதற்காக படிப்பதற்காக ஒரு வாய்ப்பு. இப்படியே தான் அவர்கிட்ட நான் கேட்டேன், எந்த நூலை நீங்கள் என்னை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கீங்களோ அந்த நூலை நான் படிச்சுக்கிறாங்கன்னு. அப்போ 1ஆம் திருமுறையிலேயே தொடங்குங்க. ஏற்கனவே 1ஆம் திருமுறையை சோழிங்கர் ஐயா சொல்லியிருக்காரு. அதில் எந்த பதிகங்கள் அவர் சொல்லி இருக்கிறாரோ அவர் வரிசையாக சொல்லலை. அவர் சொல்லி இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுத்துட்றேன். என்ன 4 வாரம் எனக்கு இருக்குது. அடுத்த மாதத்திலே 2 வாரம், இந்த மாதத்திலே 2 வாரம் இருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமையும் எனக்கு தான் தொடர்ச்சி இருக்கிறது. 4 வாரத்திலே 4 அமர்விலே முடித்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. முடித்து விடலாம். இந்த 57வது பாடல் தலைவி நெஞ்சிக்கு சொல்வது. இந்த பாட்டுடைய தலைவனாக இருக்கின்ற பெருமான் இந்த பாட்டிலே புலவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய நெஞ்சுக்கு ஒரு செய்தி சொல்கிறார். நெஞ்சே, நான் சொல்லுவதை நீ கட்டியாக பிடித்துக்கொள். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகையிலே கூறுவதாக அமைந்திருக்கிறது. இந்த பாடல் நெஞ்சினை முன்னிறுத்தி, நெஞ்சே நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோ. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற பாடல்கள்லாம் பொருள் அப்படியே சொல்லிடுறேன் நான். பதங்க வரைபுயத்தான் பால் மகிழ்ந்தான் பண்டு, பதங்கன் எயிறு பறித்தான் பதங்கையால், அஞ்சலிகள் அன்பாலும் ஆக்குதிகான் நெஞ்சே கூர்ந்து அஞ்சலிகள் என்பாலும் ஆக்கு. அஞ்சலிகள் கடைசி வரையும் அன்பாலும் இருக்கா? அப்போ 2 அன்பாலும் தான் வருதோ? ரெண்டுமே அன்பால். சரி சரி, அதுதான் பார்க்குறேன். இல்லை 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 இரு, அது இப்போ பொருள் வரும்போது சரியாக வந்துடும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 பதங்கம் 3 வருகிறது. இந்த பதங்கம் என்கின்ற சொல்லுக்கு, பதங்கம் என்பதற்கு பறவையாவது, அதிலையும் குறிப்பாக கருடனை குறிப்பது. இப்போ பாருங்கள், முதல் இருக்கிற சொல்லுக்கு பொருள் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குறிப்பறை கொடுத்துட்றேன். பதங்கம் என்பதற்கு பறவையை குறிக்கிறது, குறிப்பாக அது கருடனை குறிக்கிறது. பதங்க வரைபுயத்தான் பால் மகிழ்ந்தான் பண்டு. அடுத்தது 2வது இருக்கிற பதங்கன். 2வது இருக்கிற பதங்கன் என்கிற 2வது அடியில் வருது. பதங்கன் என்பது சூரியனை குறிக்கிறது. இப்படிலாம் வச்சு பொருள் கொண்டால் தான் சரியாக வரும். அடுத்தது 3வது பதங்கம் ஒன்று இருக்குது இல்லையா? அது எப்படி பிரிக்கணும்? பதம் கையால். சாதாரண நமக்கு தெரிஞ்ச பொருள் பதம் கையால். பதம் என்றால் திருவடிகள், திருவடிகளே கையால். இப்போ இந்த 3 பொருளை வைத்துக்கொண்டு இது பொருள் சொல்லலாம். பதங்க வரைபுயத்தான், வரை போன்ற புயத்தை உடையவனாக இருக்கின்ற பறவையாகிய கருடனின் மீது ஆரோகணித்து செல்பவனாக இருக்கின்ற பெருமானை. எங்கே வருது பாருங்க, பதங்கன் என்பது கருடனை குறிக்கிறது, வரை என்பது மலை போன்றது இருக்கிறது, புயம் என்பது தோள்கடை உடையாக. மலை போன்று வலிமையான தோள்கடை உடையதாக இருக்கின்ற கருடன் மீது ஆரோகணித்து செல்பவனாகிய திருமாலை ஒரு பாகமாக கொண்டு பால் மகிழ்ந்தான். இப்போ பதங்க வரைபுயத்தான் பால் மகிழ்ந்தான் என்றால் கருடனை வாகனமாக உடையவனாக இருக்கின்ற திருமாலை, திருமாலுடைய அதாவது திருமாலினுடைய அவதாரமாக இருப்பது தான் உமையம்மை. திருமாலையும் உமையம்மையாக இருக்கிறதா என்பது திருமுறையில் கூட வருகிறது. அதனால் அந்த உமையம்மையை, திருமாலாக போற்றப்படுகின்ற உமையம்மையை ஒரு பான் என்றால் ஒரு பாகமாக இருக்கின்ற பெருமான். இப்போ சிவபெருமானுக்கு எப்படி சொன்னார் பாருங்க, பதங்க வரைபுயத்தான் பால் மகிழ்ந்தான் பண்டு. இந்த பெருமானே ஒரு நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், பண்டு ஒரு காலத்திலே பதங்கன், பதங்கன் என்பது சூரியன் சொன்ன, பதங்கன் எயிறு பறித்தான். எயிறு என்பது பல்லு. பதங்கன் எயிறு பறித்தான் என்பது பதங்கன் என்ற சூரியனுடைய பல்லு உதிரும்படி வீரபத்திரராக இருந்து தக்கையாகத்திலே செய்த செய்தியை சொல்லுகிறார்கள். அப்போ பதங்கன் எயிறு பறித்தான். இப்போ பெருமானை பற்றி தான் சொல்லுது. உமையொரு பாகனாக இருப்பவனும்
தக்கையாகத்திலே சென்று வேகமாக பதங்கன் என்று சொல்லப்படுகின்ற சூரியனுடைய பல்லை அரித்தவனாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய பதம் கையால், சிவபெருமானுடைய திருவடிகளை கைகளால் பிடித்து, கைகளால் எப்படி கொடுக்கணுமா? அஞ்சலிகள். அஞ்சலி என்பது கும்பிடுதல்னு பேர். கும்புறதுக்கு அஞ்சலி செலுத்துதல். அஞ்சலிகள் செய்வது என்பது கும்பிடுதல், வணங்குதல். அஞ்சலிகள் அன்பாலும் ஆக்குதிகான். இப்போ சிவபெருமானுக்கு அன்பாலே நீ திருவடியை வணங்குவாயாக, கைகூப்பி தொழுவாயாக. நெஞ்சே, யாருக்கு சொல்றாரு இந்த செய்தியை? முதல்ல சொன்ன நெஞ்சுக்கு சொல்ற. நெஞ்சே கூர்ந்து அஞ்சலிகள் என்பாலும் ஆக்கு, அன்பாலும் ஆக்கு. இந்த அஞ்சலிகள் என்பது கடைசியில் ஒரு அஞ்சலிகள் வருது பார்த்தீங்களா? அந்த அஞ்சலிகள் திருப்பாதங்களை கைகளால் கும்பிடுதலை அன்பாலும் செய்து வருவாயாயின் என்றால், அன்பால் எப்பொழுது பார்த்தாலும் தொடர்ச்சியாக செய்து வருவாயானால் அவர் என்ன செய்வார்னாக, அடுத்தது இந்த அன்பாலும் ஆக்குன்றது இல்லையா, இந்த இடத்துல ஆ என்பதற்கு உரையாசிரியர் அப்படி கொடுக்கல, என்பாலும் ஆக்கு என்றார். அஞ்சலிகள், இந்த கடைசி வரியில் இருக்கிற அஞ்சலிகள் இப்போ தனியாக ஒரு வித்தியாசமான பொருள் எடுத்து பாருங்க. பெருமானை அன்பாலும் ஆக்குதி, பெருமானுக்கு அஞ்சலிகளை ஆக்குதி, கை குப்பி வணங்கு. நெஞ்சே கூர்ந்து அஞ்சலிகள் என்பாலும் ஆக்குன்னு பொருள் சொல்றார் பாருங்க. இப்போ அஞ்சலிகள் என்பது அஞ்சுகின்ற தன்மைகள். இந்த கடைசியில் இருக்கிற அஞ்சலிகளுக்கு என்ன வருது? அஞ்சுகின்ற தன்மைகள். அஞ்சுகின்ற தன்மைகள் எதன்பாலும், என்பாலும் என்பது எதன்பாலும் என்பதனுடைய மறு தாக இடைக்குறை விகாரமாக வந்தது. எதன்பாலும் என்பதற்கு என்பாலும் என்பதற்கு யாப்பு கருதி எதன்பாலும் அஞ்சாமை தன்மைகளை ஆக்குவாயாக. அப்படி இருந்தாக எதன் மீது நாம் எதுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. ஏன்? பெருமானை வணங்குவதாக இருந்தால். அதான் சொல்றார், 2 அஞ்சலிகள் செய்யணும். இந்த அஞ்சலிகளுக்கு அஞ்சாமை தன்மைகள் வேறு எதன்பாலும் உனக்கு பெருமான் ஆக்கி வைப்பார். அஞ்சாமை தன்மைகள் என்பாலும் என்பதற்கு எதன்பாலும்னு அர்த்தம். எதன்பாலும் ஆக்கு, எதனிடத்திலும் அஞ்சாகிற தன்மை உனக்கு கிடைக்கும். இப்போ தெளிவாக புரிஞ்சு போச்சு பாருங்க. மலை போன்ற புயங்களை உடைய கருடன் மீது ஆரோகணித்தவனாக இருக்கின்ற திருமாலை ஒரு பாகமாக கொண்டு மகிழ்ந்தவன், முன்னொரு காலத்திலே போரின் போது சூரியனுடைய பற்களை தக்கனதை வேள்வியிலே உதிர்த்தவன், அவனுடைய திருப்பாதங்களை கையால் கும்பிடுதலை அன்பால் செய்து வருவாயாயின் எதன்பாலும் அஞ்சாமை தன்மைகள் ஆக்கிக் கொள்ளலாம். ஆக்கிக் கொள்ளணும். ஆக்கு என்பது ஆக்கிக் கொள்ளலாம், ஆக்குவது, ஆக்குவாயாக. எப்போ ஆக்க முடியும்? பெருமானை தொடர்ந்து வணங்கி வருவாயானால் உனக்கு எது கிடைக்கும்? எந்த பொருள்களின் மீதும் நாம் அஞ்சாமல் இருக்கின்ற தன்மையை இருக்க முடியும். இதுக்கு திருமுறைகள் 3 இடத்துக்கு உதாரணத்துக்கு கொடுக்குறாருங்க. சுண்ணவன் சந்தனச் சாந்தும் என்ற பாடல்ல உடையார் ஒருவர் தமர்னாம். பெருமான சுண்ணவன் சந்தனச்சாமும் சுடர் திங்கள் சூறாமணியும் வண்ண அறிவை உடையும் உடையார் ஒருவர் தமர்னாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம். நாம் அஞ்சுகின்ற வகையிலே வேறு ஏதாவது நம்மை அஞ்ச செய்யுமா என்று பார்த்தால் நமக்கு நாமும் எதற்கு அஞ்ச மாட்டோம். எதுவும் நாம் அஞ்சுகின்ற வகையிலே நமக்கு வருகின்ற எதுவும் கிடையாது. இது 4ஆம் திருமுறையிலே இதே பாடல் இருக்கு. சுண்ணவன் சிந்தனம் சார்ந்தும் நாவுக்கரசு. அப்போ நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் 6ஆம் திருமுறையில் சொன்னார் இல்லையா. நாம் சிவபெருமானுடைய அடியாராக இருக்கிறனால யார் சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னோம். அதுபோல ஆங்கு இவர் பாவம் இவர் அதாவது இன்னொரு பாடல், அச்சம் ஈலர் பாவம் ஈலர் கேடும் ஈலர் அடியார். அந்த கடைசியில் வரும், ஒன்றை நயந்தாலும் பச்சம் உடை அடிகள் திரு பாதம் பணிவாரே. அடியார்கள் மீது பட்சத்தை உடைய, பட்சம் என்பது விருப்பத்தை உடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை யார் பணிகின்றார்களோ அவர்கள் அச்சம் இலர். ஆக 3 இடத்திலிருந்து உதாரணம் கொடுத்துருக்காங்க. 1ஆம் திருமுறையில் 1, 6ஆம் திருமுறையில் 1, 4ஆம் திருமுறையில் 1 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கார். ஆகையினால சிவபெருமானை வணங்குவே ஆனால் நீ எதற்கும் அஞ்ச வேண்டிய தன்மை இல்லை என்பது இது தன்னுடைய நெஞ்சுக்கே சொல்ற. அடுத்தது இது 58வது பாடல். கைக்கிளை தலைவி சொல்லுகின்றார். கைக்கிளை தலைவி என்றால் ஒருதலை காமம்.
பெருமான் மீது இந்த தலைவியாக இருப்பவர்கள் என்ன பண்ணுறா, ஆசைப்படுகிறாள். பெருமான் இவர் மீது ஆசைப்படுகிறாரே இல்லை, அவர் ஆசைப்படுறதை பற்றி கவலையே இல்லை. இவர்கள் தான் விரும்புவார்கள். எப்பொழுதுமே 7 வகையான பெண்கள் உலா பெருமான் செல்லுகின்ற பொழுது அவர் மீது ஆசைப்பட்டு சொல்வது, நம்ம தான் ஆசைப்படணும் வழியே அவர் நம்ம மேலே ஆசைப்பட வேண்டியதில்லை. அவர் நம்ம மேலே ஒரு பார்வை தான் செலுத்துவார். பச்சம் உடைய அடியார் போன பாட்டில் சொன்னார் பார்த்தீங்களா திருமலை, அந்த மாதிரி பச்சமுடையவர்கள் தான் இப்போ சொல்கிறா பாருங்க. இந்த கைக்கிளை தலைவியினுடைய கூற்றாக இருக்கின்றது. நான் இந்த மாதிரி ஒரு விவகாரத்தில் மாட்டின்னு கஷ்டப்பட்டுக்கிறேன், இந்த துன்பத்தை நான் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு இந்த தலைவி சொல்கிறான். என்ன சொல்கிறா பாருங்க. ஆக்கூர் பணிவாடா, ஆக்கு ஊர் பணி வாடா ஆவி சோர்ந்து ஆழ்கின்றேன், ஆக்கூர் அலர்தான் அழகிதா, ஆக்கூர் மறையோம்பு மாடத்து மாமறையோன் 4 மறையோன்பு மாதவர்காய் வந்து. இந்த தலைவி சொல்கிறா, என்ன சொல்கிறான்னாக்கா, முதல் கடைசியிலேருந்து வருவோம். இது பொருளை சொல்லிடுறேன் நான். ஆக்கூர் ஒரு ஆக்கூர் முதல்ல வருகிற ஆக்கூர் என்பது ஆக்கு ஊர் பனி. இப்போ பாருங்க, ஆக்கூர் பனின்னு வருதுங்களா, ஆக்கு ஊர் பனின்னு பிரிக்கணும். அதை பனி என்பது பெய்கிற பனி தான், நம்ம அதிகாலையிலே பெய்கிற பனி தான். ஆக்கு ஊர் பனி என்றால் ஆக்கு ஊர் பனி என்றால் ஊரெல்லாம் பொழிகின்றதாக இருக்கின்ற பனியினாலே உலகை பனி என்ன பண்ணுது, மறைக்குது. காலையில் வர்ற போகிற வண்டிலாம் தெரியல, ஊரை தானாக ஆக்கி பொழிகின்ற பனியினாலே. ஆக்கு ஊர் பனி என்றால் பொழிகின்று தன்னுடைய பொழியினாலே உலகை மறைக்கின்ற அந்த பனியினாலே. இப்போ ஆக்கூர் பனி சொல்லியாச்சு. பனியினாலே ஆவி சோர்ந்து ஆழ்கின்றேன், இந்த பனியினாலே நான் மிகவும் துன்பப்பட்டு வருத்தம் அடைகின்றேன். அது மட்டும் இல்லை, எதனால் இவளுக்கு அந்த துன்பம் வந்ததுன்னா, பனி ஒன்றும் பண்ணலை, பனி என்னை வாட்டுகின்றது. உள்ளத்திலேயும் இவன் மீது இருக்கின்ற அந்த கைக்கிளை என்பது ஒருதலை காமம். இவர்கள் ஒரு பக்கத்திலே இருப்பவர்கள் தான். இன்னொன்று பெருந்தனைன்னு ஒன்று வரும் சங்க இலக்கியங்களில். பெருந்தனை என்பது பொருந்தா காமம். அதனால இந்த கைக்கிளை தலைவி சொல்கிறேன், நான் அவன் மேலே ஆசைப்பட்டுருக்கிறேன், அது மட்டும் இந்த பனியும் என்னை வாட்டுது, என் உள்ளத்திலே அவனோட நினைவுகள் வாட்டி கொண்டு இருக்கிறது, அதுவும் நினைவு வாட்டி கொண்டு இருக்கிறது, பனியும் என்னை வாட்டி கொண்டுகிறது. இந்த பனியானது ஊரெல்லாம் தாமாக ஆகி கொண்டு இருந்து ஊரையெல்லாம் அலக்கி கொண்டு இருப்பது போல் என்னுடைய மனதை இருந்து அலைகழித்து கொண்டு இருக்கிறது. அந்த நினைவு பனி வாடாது இருக்கின்றேன். ஆக்கூர் அலர்தான் அழகிதா. அது மட்டுமல்ல, நான் இவ்வாறு வாடிக்கொண்டே இருப்பதை பார்த்து இவள் ஏதோ ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் ஆக்கூர், 2வது ஆக்கூர் பாருங்க. 2வது ஆக்கூர் என்றால் ஊர் ஆக்கு அலர். ஆக்கு என்பது ஆக்குகின்ற, ஊர் என்பது அலர். ஆக்கூர் பனி என்பது ஆக்கு ஊர் பனின்னு சொன்னோம். இப்போ 2வது ஆக்கு ஊர் அலர், அதாவது பிரித்து பொருள் ஊர் ஆக்குகின்ற அலர். அலர் என்றால் பழித்துழுதல். ஊரார் தூற்றும் பழி என்பது அது பொருள்படும். ஊரார் தூற்றுகின்ற பழி என் மீது வந்திருக்குது. நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கிறேன், துன்பத்தோடு இருந்துட்டுருக்கிறேன். ஊரில் இருக்கிறவங்க வேற என்ன அப்படியும் இப்படியும் அரசல் புரசலாக எதுவோ போர்க்கிறார்கள். எப்பவுமே பழி சொல்வது அலர் சுற்றுதல் என்பது ஒரு பெரிய அந்த சங்க காலங்களிலே அந்த அகத்துறையிலே இது ஒரு பெரிய துறையாக இருக்கின்றது. அழகிதா, நல்லா இருக்குதா, யார்கிட்ட கேட்குறா சொல்கிறா பாருங்க. ஆக்கூர் மறையோம்பு மாடத்து மாமறையோன். ஆக்கூர், இந்த கடைசியில் இருக்கிற ஆக்கூர் என்பது தலத்தை குறிக்கிறது. திரு ஆக்கூர் நம்முடைய திருமுறை தலம் ஒன்று. அது தான் தோன்றி மாடம். திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடம் என்று சொல்கிறோம் இல்லையா, அது மாடக்கோயில். அது அதனால திரு ஆக்கூர் தலம் அது மாடக்கோயிலாக இருக்கின்றது. ஆக மறை ஓம்பு ஆக்கூர் மறை ஓம்பு மாடத்து என்றால் மறையவர்களால் பாதுகாக்கப்படுகின்ற வேதியர்களாலும் அந்தணர்களாலும் மறையை ஓதுகின்றவர்களாலும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு, கோயிலை பாதுகாப்பது என்றால் வேள்வி பூஜைகளை சரியாக செய்வது, முறையாக ஓம்புதல் என்று பேர். மறை ஓம்பு மாடத்து மாமறையோன். அங்கே இருக்கின்ற பெருமான் என்ன செய்கிறார், அவரு அந்த மறையில் இருக்கிறது. மறை ஓம்புனா 4 மறை சொல்லணும். மறை எப்படி விரிந்திருக்குது பாருங்க. வேதம் என்பது ஒன்று தான். அந்த வேதம் எத்தனையாக விரிந்திருக்குது, 4ஆக விரிந்திருக்கிறது. அது ஒவ்வொன்றுக்கும் எத்தனை 1000 சாகை என்று சொல்லணும்னா அது சாகைகளாக பிரித்து கொண்டே போயின்னு இருக்கும் வேதத்தின் விரிவு. அதுபோல 4ஆகிய விரிந்த வேதங்களை பயில்கின்ற அந்தணர்களாக வீதியில் வந்ததனால், இந்த அந்தணர்களோடு சேர்ந்து வீதியிலே பெருமான் வந்ததனால
என்னுடைய உள்ளத்திலே அவனை நான் வரித்து கொண்டேன். அதன் காரணமாக எனக்கு பனியும் ஊரெல்லாம் வாட்டுங்குது. ஊரில் இருக்கிறவங்க பனியில் வாடுறாங்க. நான் வந்து அந்த பனி மட்டும் இல்லை, அவனுடைய எண்ணத்தினாலும் நான் வாடிக்கொண்டு இருக்கிறேன். எதனால் நடந்தது என்றால், திருவாக்கூர் தலத்திலே இருக்கிற பெருமான் வேதியர்கள் புடைசூழ வேதங்களால் வேதங்களை வேதியர்களால் பராமரிக்கின்றது என்றால் மறை ஓம்பு மாடம். அந்த கோயிலுக்கு வந்து வேதங்களால் வேதங்கள் ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல், வேதியர்கள் பாதுகாக்கின்ற மாடம் என்று சொல்கிறார்கள். 4 மறை ஓம்பு மாதவர்காய் வந்து என்றால் அந்த மாதவர் புடைசூழ அவர் வீதியில் உலா வருகின்ற பொழுது அந்த தன்மை வந்து இருக்கிறதுனால எனக்கு இந்த சிக்கல் வந்து போச்சுப்பா. 4 விரிந்த வேதங்கள் பயிலும் அந்தனர்களுக்காக வீதியில் வந்தார். நான் பணியால் வாடி ஆவி சோர்ந்து விட்டேன், ஆழ்கின்றேன். அதனால் ஊரார் பழி தூற்றுகின்றார்கள். இது அழகாக்குமா? இந்த நிலைமைக்கு பெருமானை என்னை வச்சது நல்லா இருக்குமா? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? தலைவி தானாக கூறிக்கொண்டுகிற ஒரு தலைவி. அதனால் தலைவி கூற்று. ஆக பெருமானை கண்டு இவ்வாறு காதல் கொள்ளுகின்ற ஒரு தலைவியை கூற்று என்கின்ற ஒரு அதான் எவ்வளவு எதை சொல்ல வந்தாலும் சாமியை பற்றி பெருமாதான் சொல்லிட்டு வந்துடுறாங்க பாருங்க. அதுதான் எங்கள் திருமுறைகள். இந்த திருமுறைகளை பாடத்தில் சேர்க்கிற போது கடைசியாக தான் சேர்த்தார். அதுக்கப்புறம் 12ஆம் திருமுறையை சோழன் காலத்தில் சேர்த்தது. இதை பற்றி இப்போ இன்னைக்கு கூட ஒரு ஏதோ ஒரு புக்கு புரட்டுன பார்த்தா 11ஆம் திருமுறையில் வந்து அந்த திருமுறை எப்படின்னா ஏறக்குறைய அதாவது 9ஆம் நூற்றாண்டில் தான் வந்து முழுமையாக வந்து அந்த நூலை வந்து முழுமை செஞ்சுருக்காங்க. 12ஆம் அது வரும்போது அந்த சோழ மன்னனுடைய காலத்தில் இருக்குது. அந்த மண்ணிலேயே இந்த மன்னனாக இருக்கலாம்ன்ட்டு 2 மணி வரலாற்றாசிரியருடைய சொல்லுகிற ஒரு மாதிரி இருக்குது தான் பேர். கடைசியில் இங்கே இருக்கிற பேர் ஒரு மாதிரி இருக்கிறது. அதெல்லாம் சொல்லி எழுதியிருக்கார். எப்படி வகுத்தது தொகுத்தது என்கின்ற வகையிலே அவ்வளோ பேர் இருக்குது. புனை பெயரில் இருந்திருக்கிறாங்க. குலசேகர சோழனும் எதுவும் குலசேகர பாண்டியன் தான் வரும். ஒரு சோழன் பேர் சொல்லியிருக்குது. நான் அடுத்த வாய்ப்பு அதை பார்க்கலாம். அடுத்தது 59வது பாடல். தலைவி தன் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறாள். இப்போ தலைவி என்ன சொன்னால், தலைவி வந்து தானாக சொன்னது இல்லையா. இந்த தலைவி என்ன பண்ணா, நான் வந்து ஒருத்தரை விரும்பி ஏதோ இருக்கிறேன், அந்த பெருமான் வர்றாரோ வரலையோ எனக்கு தெரியாது. சில நேரம் நேரில் ஏதாவது ஒரு வந்துட்டா அவரை நான் சில நேரத்தில் கோபமாக என் வாயால் பேசிடுவேன். எவ்வளோ சாமர்த்தியமாக பேசுகிறார் அந்த அம்மா பாருங்க. தலைவி நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறாள். நான் வாயால் எதனா கோபமாக போகும் பேசிட்டா கூட, நெஞ்சே நீ ஜாக்கிரதையாக விடாத, நீ அது மாதிரிலாம் நான் பேசுகிற மாதிரி என் வாய் பேசுகிற மாதிரி பேசுகிற. அப்போ வாய் வேற நெஞ்சு வேறன்றது நம்ம சித்தாந்தம் 36 தத்துவங்களில் வாய் வேற தத்துவம், அது வேற இதுதான் இது வேற நெஞ்சு தான். அதனால் சொல்கிற பாருங்க. வந்தியான் சீரினும் பாருங்க, வந்தியான் சீரினும் வாழி மட நெஞ்சே வந்தியா உள்ளத்து வைத்திராய் வந்தியாய் நம் பரணை ஆடும் நளிர் புன் சடையானை நம்பரணை நாள்தோறும் நட்டு. இதுவும் நெஞ்சுக்கு தான் சொல்ற. நீ வந்து நான் ஏதாவது பேசுவோம் கொள்வோம், அதனால நீ கவலைப்படாத, நீ எதில் உஷாராக இருக்கணுமோ அப்படி உஷாராக இருக்குது. நீ என்ன செய்யணுன்றது தலையை சொல்கிறா பாருங்க. இதாவது முதல்ல பாருங்க, வந்தியான் அதாவது வந்து என்பதை வர அப்படின்னு வச்சுக்கணும். வந்து வர நானும் இருக்கிறேன், வருவானோன்னு காத்து கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் ரொம்ப நாளாக அலகேஷன் இருக்கிறான், வந்தா அப்படின்னா வர, அவன் நேரில் வந்தா. இவ்வளோ நாளாக வராத போய் இப்போ வந்தான் என்கிற காரணத்தினால எனக்கு அப்படியா வந்துட்டா. அதுதான் சொல்ற, வந்து வர என்னிடத்திலே வர என்கின்ற பொருளே அது கொள்ள வேண்டும். வர யான் நான் என்ன பண்ணுவேன், வந்தான் நான் இவ்வளோ நாளாக வராத அந்த உடனே கோபப்பட்டு சீரினும், நான் அந்த மாதிரி நேரில் வந்துட்டா கூட அந்த நேரத்தில் அவர் மீது நான் சீற்றம் கொண்டு ஏதாவது பேசுவேன். சீரினும் நெஞ்சே, என் நெஞ்சு நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நான் வாயால் மெய்ப்பாடு இதுவோ சொல்லுவேன். சீரினும் நெஞ்சே, அந்த நெஞ்சுக்கு என்ன சொல்கிறா, வாழி மட நெஞ்சே சொல்கிறா, என் நல்ல உள்ளமே. ஏன்னாக்கா இதுக்கு ஒரு அறிவுரை சொல்ல போகிறா. என்னுடைய நல்ல உள்ளமாக இருக்கிற நீ என்ன சொன்னாக்கா, நீ அவனை வந்தியா. நான் சீருவேன், என்னுடைய வாயால் நான் சீருவேன், கோவப்படுவேன், தடாம்படான்னுவேன், இப்போ வந்துட்டியான்னுவேன், கதவு சாத்துவேன், போடுவேன். ஆனாலும் மனசு நீ என்ன பண்ணணும் தெரியுமா, அவனை வந்தியா. வந்தித்தாள் என்றால் அவனை வந்தித்து வந்தனை செய்து
வந்தித்தல் என்றால் மனசால நினைக்கிறது தான் வந்தித்து. மனசால வந்தித்து உள்ளத்து வைத்திராய். அவர் என்ன பண்ணணும்? மனசே நீ அவனை என்ன பண்ணணும்? உள்ளத்திலேயே தொடர்ச்சியாக வைத்திராய். வைத்தது மட்டுமல்ல, அந்த வந்தியாய் என்பது அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த வந்தியாய் என்பது தனியாக ஒரு தனிச்சீரில் இருக்கிற வந்தியாய் என்பதற்கு மங்களமாக்கப்படுபவன்னு பேர். அந்த பெருமான் யாரு? அவன் மங்களமாக்கப்படுபவன். எவரெல்லாம் அவரை வணங்குகின்றார்களோ அவருக்கெல்லாம் அந்த பெருமான் மங்களமாக்கப்படுவன். அவன் நம்பரணை. இந்த நம்பரணை என்பதற்கு பிரிச்சுக்கணும், நம்பு அரணை. அவன் மங்களமாக்கப்படுபவன். நான் சில நேரத்தில் சீருவேன், சீறினால நீ அவனை வந்தியாய். அவன் மங்களமாக்கப்படுபவன். நம்பு அரணை, அரணாக கருதுகின்றவனாக, உலகத்துக்கெல்லாம் தர்மத்தை செய்கிறவனாக இருக்கின்ற, உலகத்தினுடையெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டு போடுவதாக இருக்கின்ற பெருமானை, அவனை நீ நம்புவாயாக. பரணை நம்பு. அவன் எப்படிப்பட்டவன்? ஆடுகின்றவன். நல்லா தெரியும், ஆடுகிற பொருள் சொல்ல வேண்டியதில்லை, சுடலில் ஆடுகின்ற தன்மையுடையவன். நளிர் புன்சடையான், புன்சடை உடையவன், அழகிய சடை உடையவனாக இருக்க பெருமான். அவனை நம்பரணை நாள்தோறும் நட்டு என்றால், நாள்தோறும் இந்த கடைசியில் நட்டு என்று சொல்லுவது பார்த்தீங்கன்னா, நட்டு என்பது நட்பு, நட்டார், நட்பு கொண்டார். நாள்தோறும் பண்ணணும். இது பெருமானை வணங்கணும்னு சொல்லியில்லை, ஒரு வாட்டி வணங்கி விட்டுறாதப்பா. நாள்தோறும் நட்பு கொண்டு அந்த பெருமானை விரும்பு. நம்பு, அடுத்தது விரும்பு. அந்த பெருமானை விரும்பு. நம்பணும், அடுத்தது விரும்பணும். இந்த முதல்ல இருக்கிறது நம்பு அரண், இரண்டாவது வந்தது நம்பு என்றால் விரும்பாயாக. அந்த நம்பு என்பதற்கு எத்தனை பொருள் சொல்லுவா பாருங்க. முதல்ல மூணாவது அடியிலேயே இருக்கிற நம்பு நம்பு, அவனை நம்பிக்கையோடு செய்வாயாக. நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் போதாது, அவன் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது, அவனை என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். அடுத்த நான்காவது அடியிலே இருப்பது விரும்பு. அந்த பெருமானை நீ விரும்புவாயாக. ஆனால் ஒரு நாளை மட்டும் சொல்லிடாத, நாள்தோறும் நட்பு. நட்டு என்றால் நாள்தோறும் நட்பு கொண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நட்பு கொண்டு பெருமானை நான் வழிபாடு செய்ய வேண்டும். நட்பு என்பால் நண்பர்கள் தான் எதையும் கொடுப்பதுக்கு தயாராக இருப்பார்கள். அதனால்தான் நம்பினார்க்கு இனியவன் சொல்வார் பெருமான். அதனால் அவனை நட்பு கொண்டு நீ அவனை விரும்புவாயாகன்னு சொல்றார். இப்போ பாருங்க, என்னுடைய மட நெஞ்சமே, அன்புடைய மட நெஞ்சமே, மங்களமாக்கப்படுபவனாகிய இறைவன் வர அவன் நேரிலே வருவானையானால், ஆற்றாமை காரணமாக, எனக்கு சீற்றம் காரணமாக நான் அவரை ஏதாவது வைவேன். ஆனால் நீ அவனை வந்தித்து வைத்து வணங்குவாய், அந்த அரணை விரும்புவாயாக. அவன் நட்டமாடுபவன், நளிர்புன் சடையான், அவனை நீ வெறுக்காதே, நாள்தோறும் நட்பு கொண்டு உள்ளத்தில் வைத்து விரும்புவாயாக. இதெல்லாம் தலைவி சொல்கிறாலோ தோழி சொல்கிற மாதிரி பாடல் அமைந்திருந்தாலும் நமக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ பாருங்க, நாள்தோறும் வழிபாடு செய்யணும்னு சொல்கிற பார்த்தீங்களா, இந்த திருமுறைகளே பல இடங்களிலே இருக்குது. நீள நினைந்தடியேன், இதுவரையும் சொல்லிட்டு போல, நின்னை நித்தலும் கைதொழுவேன். தினமும் கை தொழணும்பா, ஒரு நாள் விட்டு வணங்க சாதாரணமான விஷயமா, கொஞ்சம் நெஞ்சமாக பாவம் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆகையினால பல இடங்களில் வருது, உதாரணத்துக்கு ஒரு இடம் மட்டும் சொன்னேன் நான். ஆகையினால அந்த பெருமானை வணங்குவாயன். அடுத்தது பாருங்க, இப்போ அடுத்தது இதே மாதிரி கைக்கிளை தலைவி தான். பெரும்பாலும் இனிமேல் வருகிற பாட்டெலாம் நிறைய அப்படி தான் வரும். கைக்கிளை தலைவி, ஒருதலை காமத்திலே இருக்கிற பெண்ணு, மாலை இறக்க வேண்டியது. தோழிக்கிட்டா நீ போய் எனக்காக அவங்ககிட்ட போய், இந்த பொண்ணு ரொம்ப உனக்காக கஷ்டப்பட்டுங்கிறா, உன் மேலே மயிலாக கொண்டு இருக்கிறா, அவனுக்காக நான் அவளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டேன், அவளுக்காக நான் உதவி செய்கிறேன் என்று ஒரு மாலை என்கிட்ட கொடுத்து அனுப்பு, மாலையை கொடுத்து அனுப்புவான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி கொண்டு வா என்று தூது விட போகிறாங்க. மாலை இறக்க வேண்டுவது, மாலையை இறந்து அவனிடத்திலே பெற்றுக்கொண்டு வா என்று வேண்டுதலை, வாங்க வணக்கம், வேண்டுதலை செய்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அடுத்து இப்போ பாருங்க, இந்த பெண்ணு மாலையை கொடுத்துன்னு வான்னு சும்மா போய் சொன்னால் முடியுமா? நான் என்ன பாடுபட்டுங்கிறேன்னு சொல்ல போகிறேன். அந்த பாடுபட்டுங்கிறேன், இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கின்ற காரணத்தினாலே நீ அவனிடத்திலே சென்று ஒரு மாலையை நீ எனக்காக வாங்கி கொண்டு வான்னு சொல்வேன். நட்டமாகின்றன உன் சங்கம் நான் அவன்பால் நட்டமான நீர்மை வாடினேன்.
நட்டமாடியான் எரியாடி எம்மான் இரும் கொன்றையானேல் உய்வது இளம். நான் அருமையாக சொல்ல, இளம் என்று இங்கே பன்மையில் சொன்னாலும் அவள் தன்னைத்தான் பன்மையாக கூறிக்கொண்டு இருக்கிறாள் என்கின்ற குறிப்பிட்டிருக்காரு. பாருங்க, முதல்ல நட்டமாகின்றன. முதல் நட்டத்துக்கு இழப்புன்னு அர்த்தம். லாபம் நஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா? வரவு லாபம் வந்ததுனாக்கா, வராத நஷ்டமாச்சுனாக்கா இழப்பு. அதனால் நட்டமாகின்றன உன் சங்கம், என்னுடைய கைகளிலே வெளிப்பொறிச்சு, அதாவது வெள்ளை வெளியேர் என்று இருக்கின்ற ஒளி பொருந்தியதா. உன் சங்கம் என்றால் ஒளி பொருந்திய சங்கு வளையல்கள். அந்த காலத்திலே சங்கு வளையல் தான் பெரும்பாலும் போடுவார்கள். சங்கம் என்பது வளையலை குறிப்பது பொதுப்பெயராக இருக்கிறது. வளையல் இருக்கிறது, அந்த பொருள்னா இப்போ என்னை கையை விட்டு தானாக கீழே கழண்டு ஊந்துட்டோம் அப்படின்னா நான் மெலிந்து இருக்கிறேன்னு அர்த்தம். நட்டம் ஆகின, என் கையிலே இருக்கின்ற வளைகள் என்னிடத்திலே இருந்து விடுபட்டு வெளியிலே செல்கின்றது. ஆகையினால் என்னுடைய உடலிலே இருந்து அது எனக்கு நட்டம் ஆகின்றது. ஆகையினாலே நட்டம் என்றால் இழப்பு. முதல் நட்டம். எனக்கு சங்கங்கள் போகிறது. எதனால? நான் அவன்பால் நட்டமாய். நட்டம் என்றால் இது இரண்டாவது நட்டம். பாருங்க, நட்பு கொண்டதுன்னு அர்த்தம். நாம் ஏற்கனவே போன பாட்டே நட்டுன்னு சொன்னோம் இல்லையா? நட்பு கொள்ளுதலுக்கு நட்டம் என்பது. நட்டு என்பது நட்பு கொண்டு வணங்குவாயாகன்னு சொல்லி முடிச்சாரு. இங்க நட்டம் ஆரம்பிச்சாரு. இந்த இரண்டாவது அடியிலே இருக்கிற நட்டம் என்பது நட்பு கொண்டு, பெருமான் மீது நான் ஆறாத நட்பு கொண்டு அதனால் ஏற்படுகின்ற ஆற்றாமை காரணமாக உடல் மெலிந்து என் கையிலே இருக்கின்ற வளையல்கள் என்னை விட்டு போய் விடுகின்றதுன்னு பொறுமையா சொல்லிட்டார். நட்டமாய். எப்போ? அவன் மீது நான் நட்பு கொண்ட காரணத்தினாலே, பெரு விருப்பு கொண்ட காரணத்தினாலே என்னுடைய நல்ல உடல் வாகு, உடல் அழகு, நீர்மை என்றால் பெண்களுக்கு உடல் வலிவு மட்டும் கிடைக்காதுங்க, அவளுடைய நல்ல உடலுடைய வாகு தன்மை, அழகு தன்மை வாடிவிட்டேன். நட்டமாய் நன்னீர்மை வாடினேன். என்னுடைய உடலுடைய அழகு தன்மையெல்லாம் வாடிவிட்டேன். ரெண்டு நட்டம் ஆயிப்போச்சு. அடுத்தது நட்டம் என்றது நல்ல சாதாரண பொருள் தான். நட்டம் என்றால் நடனம். அந்த பெருமான் நட்டமாடி, நட்டம் ஆடுகின்றவன், நடனம் ஆடுபவன். நட்டமா என்றால் நடனம் ஆடுபவன். தீயான், கையிலே தீயை வைத்துக் கொண்டிருப்பவன். கடைசியில் இருக்கிற தீயான் இல்லையா? நட்டம் ஆடுபவன், நட்டம். அடுத்தது தீயான், கையிலே எரி வைத்துக் கொண்டிருப்பவன். எரிகள் விளங்குகின்ற, எரிக்கப்படுகின்ற சுடுகாட்டிலே ஆடுகின்றவன். அவன் பொய்யே சொல்ல மாட்டான். பொய்யான், உண்மையே பேசுபவன். ஈரும் கொன்றை ஈயானேல், அந்த பெருமான் தன்னுடைய உடலிலே அணிந்து கொண்டிருக்கின்ற தார் என்று சொல்லப்படுகின்ற கொன்றை மாலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் உய்தி பெற மாட்டேன். என்னால் உய்தி பெற முடியாது என்றால், உய்வது இளம் என்றால் இது இரங்கல் குறிப்பு. நான் உயிரோடு வாழ மாட்டேன் என்கின்ற ஒரு இரங்கல் குறிப்பு தான். என்னால் உயிரே போயிடும் போல தெரியுது, அதனால் நீ தயவு செய்து போய் ஒரு மாலையை, அந்த மாலையை நீ போய் கேட்டு அவன் கொடுக்கலனாக்கா என் நிலம் வந்து வரணும்னா அப்படின்னா அர்த்தம், போய் மாலையை வா என்று மாலை கேட்பதாக போன சொன்ன கைக்கிளை தழுவி மாலை இறக்க வேண்டியது. பெருமானுக்கு ரெண்டு செய்தி சொல்கிறாரு. இடுகாட்டில் நடனமாடுகின்றவன், எரி ஆடுபவன் ஆகிய தலைவன், நீ வேண்ட இருங்கொன்றைத்தார் கொடுக்கவில்லை என்றால் நான் உய்தி பெறுவது முடியாத காரியம் என்று சொல்லிவிட்டேன். ஏன்னாக்கா அவனிடத்திலே நான் நட்பு கொண்ட காரணத்தினாலே பாரு, என் கையில் இருக்கிற வளையலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அலைந்து விட்டது. அதனால் வாட்டம் அடைந்து விட்டேன். ஒளி பொருந்திய என் கை வளையலெல்லாம் சங்கம் என்பது வளையலை குறிக்கின்ற ஒரு சொல்வது. இழிந்த நிலையே இருக்கின்றேன், ஆகையினால் எனக்கு வளையல்கள் நஷ்டமாகின்றது என்று சொன்னார். நல்ல அருமையான செய்திகள் தான். திருப்பி ஏறக்குறைய இன்றைக்கு வந்து 5-6 பாடல்கள் அந்த கைக்கிளை தலைவை பற்றும் சொல்லியிருக்குது. போச்சு. இப்போ பாருங்கள், இது கூட கொஞ்சம் சிக்கனமான சொல் தான். இதில் இந்த போன பாட்டில் வந்து மாலை வாங்கிடுவான்னு சொன்னான்.
இந்த பாட்டில் என்ன வாங்கினுவானே தகவல் சொல்லலை, தூது போய் வாடினான். அவனிடத்தில் சென்று தூது போனான்னாக்கா தூது சொல்லணும். அவங்க மாலை வாங்கினுவான்னாக்கா மாலை மட்டும் போய் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வரணும் கொடுத்துருன்ட்டு. தூது செல்பவர் அவரிடத்துல போய் இங்கே என்ன நடக்குதுன்றதை அவங்ககிட்ட போய் சொல்லணும். அந்த தூது சொல்லுகிறவர்களுக்கு ஒரு என்னெல்லாம் தன்மை இருக்கிற எனக்கு பெரிய இன்னும் நம்ம சங்க இலக்கியங்களே மேலே சிறப்பான பேசுறதுக்கு திறமை வேணும். தமிழையே தூது விட்டார் பாட்டுங்க. அந்த பாடலை படிச்சு தமிழ் விடு தூதை படித்து பார்த்தோம்னாக்கா தூதர்களுக்கு இருக்கிற இலக்கணம்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் அவ்வாறு இருக்கிறாங்களா இல்லை, நம்ம நாட்டிலேயே கூட சிறந்த தூதர்களாக இருந்திருக்கிறாங்க. தூதர்களாக இருந்தவங்களாம் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக இருக்கிற ஒரு தன்மையெல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய இந்தியாவிலே அந்த அளவுக்கு சிறப்பான நாடு, உலகத்துக்கே ஒரு நன்மையை காண்பித்து கொண்டு இருந்த நாடு, சங்க காலங்களிலே புகழ்பெற்ற ஒரு நாடாக இருந்தது. நம்ம அதுக்கு மேலே அங்கே நம்ம நாட்டை பற்றி போக முடியாது. இந்த கைக்கிளை தலைவி தூது சொல்லுமாறு வேண்டுகிறாள். எதுக்காக தூது சொல்ல போகிறான்னு பார்க்கலாம். இளம் அலர் அஞ்சேவடியார் ஏக பெறாரே, இளம் அலரே ஆயினும் ஆக இளமலரும் ஆம்பல் சேர் செவ்வாயார்க்கு ஆடாதே ஆடினேன் ஆம்பல் சேர்வன் தலையார்க்கு ஆள். ஒவ்வொரு சொல்லும் வேற வேற மாதிரி பொருளில் வருது, வேற ஒன்றும் இல்லை. சொல் பின்வரும் நிலையணி தான் இது. சொல்லும் பொருளும் ஒன்றா வரும். சில நேரத்தில் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கின்றது சொல்லும் பொருளும் ஒன்றா வந்துடுது. இங்கே சொல் தான் வருது திருப்பி திருப்பி, பொருள் வேற வருது. பார்க்கலாம் நான். இள மலர் அஞ்சேவடியார், இலவு மலர்னு பிரிச்சுக்கணும். இலவு மலர் என்றால் இலவ மலர் ரொம்ப மென்மையானது. இலவ இதழ்கள் பார்த்துருப்பீங்க, இலவ மலர் சேவை. இலவு மலர் போன்ற அழகிய, அதாவது எப்படின்னாக்கா இலவு அழகு இலவ மலராக இருக்கின்ற அழகிய சேவடியை உடையவர்களாக இருக்கின்றவர்கள் தோழியர்கள், மென்மையானவர்கள். அவர்கள் மென்மையான சேவடியை உடையவர்கள். அவர்கள் என்ன பண்ணார, ஏக பெறாரே, அவர்கள் செல்ல மாட்டார்களோ, ஏகுதல் செல்லுதல். அவர்கள் ஏக பெறாரே, ஏக மாட்டார்களா, செல்ல மாட்டாங்களா? எனக்காக ஏன் இந்த மாதிரி அவங்ககிட்ட உண்ணி ரகசியமாக உன் மனசில் வச்சுங்கிறத ஒருத்தர் தூது அனுப்பணுன்னாக்கா அப்போ வெளியில் வந்துட்டுல அந்த விஷயம். அப்படி வந்துனாக்கா ஒன்று அறிஞ்சா உலகம் அறியுமே. எங்கே போனால் ஏது போனா அவங்ககிட்ட கேட்டு அப்படியே தெரிஞ்ச உடனே ஊரில் இருக்கணும் என்ன பண்ணாங்க, இளம் அலரே ஆயினும் ஆக, அந்த செய்தியை இடத்திலே சொல்லி தூது போன்னு சொன்னாங்க. அந்த செய்தி வெளியில் தெரிஞ்ச பிறகு இளம் அலரே, இளம் என்பது இங்கே எப்படி பெறுனா இல்லம் இடைக்குறை. இல்லம் என்பது ஒரு லகர ஒற்று குறைந்து இடைக்குறையாக யாப்பு காரணமாக இடைக்குறையாக வந்தது. இல்லம் வீடு, வீட்டில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சு போய் அலரே, அலரே என்றால் தூற்றுகிற தன்மை உடையதாக இருந்தாலும் இல்லம் அலரே ஆயினும் ஆக. வீடு தூற்றுதலுக்கு வீட்டிலே இருப்பவர்களால் தூற்றப்படுகிற தன்மை இருந்தால் ஆயினும் ஆக. இளம் அலரும், இந்த இளம் அலரும் அதுலேயும் பாருங்க, அதே அலர் தான். அலர் இல்லாவோமாலும், நாங்கள் அலர் இல்லையா இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை, நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னாக்கா ஆம்பல் சேர் செவ்வாயார்க்கு ஆடாதே. நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன். உண்மை எப்படி சொல்கிறா பாருங்க இந்த அம்மா. ஏற்கனவே இளம் அலரும் இல்லத்திலே இருப்பவர்கள் இப்பொழுது தெரிஞ்சு போச்சுனாக்கா இல்லத்திலே இருப்பவர்கள் எல்லாம் தூற்றுவார்கள். ஆனால் இது கொஞ்ச நாளுக்கு நான் ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். உன்னுடைய மனதை ஒருத்தவனிடத்தில் கொடுக்கறதுக்கு முன்னே சிந்திக்க வேணாமா? இதனுடைய விளைவு நான் சிந்திக்கலையே. அவன் சொல்கிறான், அந்த பெண்ணு எவ்வளோ உண்மை ஒன்றுன்னு சொல்லுவான். இளம் அலரும் இல்லத்திலே இருப்பவர்கள் தூற்றுகின்ற தன்மை வரும். இது சரிப்பட்டு வராது, நாம் செய்யறது தவறான காரியம் என்று நினைக்காமையே அந்த இளம் அலரும். ரெண்டாவது பாருங்க, அலர் இல்லாவோ இருந்தாலும் அலர் நமக்கு வந்துவிடும் என்று தெரிந்தால் கூட ஆம்பல் சேர் செவ்வாயார்க்கு ஆடாதே. இந்த விஷயத்தை நான் இந்த மாதிரி விரும்ப போகிறேன், இவன் நான் வச்சுருக்கிறேன், இவங்ககிட்ட என் மனசை பறி கொடுக்க போகிறேன் என்று ஆம்பல் சேர் செவ்வாயார். இந்த இடத்துல ஆம்பல் சேர் செவ்வாயார்னு வந்து பாருங்க. ஆம்பல் என்பது ஆம்பல் மலரை குறிக்கிறது. ஆம்பல் மலருடைய நிறம் சிவப்பு, செவ்வாம்பல்னு சொல்லுவாங்க.
அந்த ஆம்பல் சேர் செவ்வாயார்க்கு. இந்த விஷயத்த இன்னைக்கு சேவடியார் என்கின்ற தோழியர்கள் செல்ல மாட்டார்களோன்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு தான் முடிஞ்சு போச்சு, இவங்க போய் தான் வந்து ஆகணும். ஆனால் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். என்ன செஞ்சான்னாக்கா, வீட்டிலே இருப்பவர்களை பழி சொல்லவிடையும் பாராமல் இந்த விஷயங்களை ஒன்றா சேர்ந்து நீங்கள் சங்க இலக்கியங்களை பார்க்கிற போது தோழியினுடைய விருப்பம் இல்லாமல், தோழியினுடைய துணை இல்லாமல் தலைவி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாள். அதனால் ஏதாவது சிக்கல் வந்தால் அந்த தோழி தான் உடனிருந்து நற்தாய்க்கு சொல்லுவாள், அவர் உடனே பெற்ற தாய்க்கு சொல்லுவார். இது மாதிரி சில நேரங்களே சில நல்லெல்லாம் தீரும். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினால நான் என்ன பண்ணேன், அவனை பார்த்துட்டு மனசை பறி கொடுத்துட்டேன். எவ்வளோ பக்குவமாக இன்னைக்கு உலகத்துக்கு எவ்வளோ தேவையான செய்தி பாருங்கள். திருமுறைகளில் உலகியல்னு சொல்லிட்டு திருமுறை உலகியல்னு பேசணும்னு நீங்கள் சொல்லி சதாசிவன் இன்னைக்கு ஃபோன் பண்ணி அதான் உலக வாழ்வியல் பற்றி திருமுறையில் வாழ்வியல் என்கின்ற செய்தியை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது பாருங்கள், இந்த பொண்ணு என்ன அருமையாக சொல்கிறாரு. செவ்வாயார்க்கு ஆடாமல் என்னிடத்திலேயே சதா சர்வகாலம் இருந்து கொண்டு இருக்கின்ற தோழிக்கு கூட தெரியாமல், செவ்வாயார்க்கு என்றால் அழகிய சிவந்த மலரினுடைய ஆம்பல் போன்ற இதழினை உடையவராக இருக்கின்ற ஆம்பல் சேர் செவ்வாயார்க்கு ஆடாதே என்றால் அவங்கக்கிட்ட என்னுடைய செய்தியை சொல்லாதே, ரகசியமாக மறைத்து. ஆடாதே என்றால் ஆடுதல் என்றால் செய்தியை வெளிப்படுத்துதல். ஆடாதே ஆடினேன் அவங்ககிட்ட சொல்லலை, ஆனால் நான் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டேன். என்ன அது? ஆடினேன் ஆம்பல் சேர் வெண்தலையார்க்கு ஆள். யாருக்கு நான் ஆளாயிட்டேன்? ஆம்பல் சேர். இந்த கடைசியில் முதல்ல ஆம்பல், மூணாவது அடி இருக்கிற ஆம்பல் ஆம்பல் என்பது மலருடைய நிறம். செம்மையாக மலர் போன்ற ஆம்பல் மலர் போன்ற நிறத்தை உடைய வாயினை உடைய பெண்களுக்கு தெரியாமலே என்ன ஆளாலாம் ஆளாடிட்டாங்களாம். அவங்க கூட சேர்ந்து உறவு கொண்டேன். பக்குவமாக ஆடினேன், உறவு கொண்டேன். நீராட்டுதல் நடக்குங்க சங்க இலக்கியங்களில். தலைவன் தலைவி ரெண்டு பேரும் தோழிகிட்ட துணையாக வச்சுக்கிட்டு தான் இந்த அம்மா தான் இட்டுன்னு போயிட்டு சரி அவன் தலையில் வர சொல்லி எல்லாம் செய்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் நீராடுதல்னே ஒரு துறை இருக்கின்றது. நீராடுதல்லாம் செய்வாங்க, ஒன்றா சேர்ந்து கொடுப்பாங்க ஆணுங்களும் பெண்களும். அந்த மாதிரியான இதில் சூழல் இருக்கிற பொழுது ஆடினேன் பக்குவமாக சொல்கிறார் இந்த புலவர் தெளிவாக. யார்? நம்ம கபிலதேவ நாயனார் இல்லையா? அதனால் பக்குவமாக தான் பேசுகிறார். இவர் 9ஆம் நூற்றாண்டு கடைசியில் தான், 9ஆம் நூற்றாண்டில் வந்தது தான் அது. 8வது கடைசி 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம். அப்போல்லாம் இவ்வளோ தான் பக்குவமாக அவங்களால பேச முடியும். ஆடாதே ஆடினேன். இப்போ சொல்கிறோம் இல்லையா? ஆமாம், எவகிட்ட சொல்ல பக்கத்துக்கு சொன்னியா நீ? ஒரு பாப்பி சொல்லாத நீ போய் அங்கே ஆட்டு வண்டிய. இந்த வார்த்தை வருதா இல்லையா இன்னைக்கு? ஆடாதே ஆடினேன். ஆடினேன் யாருக்கு? ஆம்பல் சேர் வெண்தலையார்க்கு. பல்லை இழித்து கொண்டிருக்கின்ற மண்டை ஓட்டை உடைய தலையை உடையவராக இருக்கின்ற பெருமானுக்கு நான் ஆளாயிட்டேன். என்னுடைய மனதை அவர் பாடத்திலே கொடுத்து விட்டேன். ஆகையினால யாராவது போய் தூது போக மாட்டாங்களா? அதான் முதலடியில் ஏகப்பெறாரேன்னு என்ன அருமையாக இந்த ஒரு இடத்துல பாருங்க. ஆடாதே ஆடினேன். தோழியரிடம் உரையாமல் ஆடுதல் என்றால் சொல்லாடுதல்னு பேர். இப்போ நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் நடக்குதுன்னா தெரியுதுங்களா? இது தூய தமிழ் சொல்லு சொல்லாடுதல். எம்ஏ படித்தவங்களுக்கு புதுசாக ஒரு துறை ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. புது சப்ஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க. தட் இஸ் எந்த வருஷம்னு சொல்ல முடியாது. அந்த வருஷம் தான் முதல்ல வந்தது. சென்னை பல்கலைக்கழகம் தான் எம்ஏ படிக்கிற போது புதுசாக ஒரு சேர்த்துருவோம் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சொல்லாடல்னு ஒரு துறை சேர்த்தாங்க. நான் சொல்லாடல்னு அது ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் போட்டார். சொல்லாடல் என்பது வாயினால் வருகின்ற செய்தியை அவருடைய செவிக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இது போய் சேருகிறதுக்குள்ளே புது சொல்லாட்சி வந்தது. அது சேருகின்ற வழிங்க எவ்வளோ நடக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இந்த நிறைய ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் வந்து எடுத்து சொன்னார். நான் ஒன்று நினச்சின்னு சொல்லுவேன், நீங்கள் எதிலேருந்து கேட்டுக்கிறீங்க, இங்கேயே தான், நீ எங்கேயும் கூட போவானா. இந்த செய்தி அவரிடத்திலே போய் சேருவதற்கு எவ்வளவு இது எம்ஏ ஏன் கொடுத்துருக்காங்கனாக்கா, ஆசிரியராக போகிறவங்க நீங்கள் வந்து தமிழ் ஆசிரியராக வந்து தமிழ் ஆசிரியர் தமிழ் துறை படிக்கிறவங்க அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய தூய்மை வருகிற போது சொல்லுகின்ற போது உளவியல் ரீதியாக உன்னுடைய செய்தியானது என்ன மனதில் நினைத்து அங்கே என்ன செய்தி புத்தகத்திலே இருக்கிறது அதை உன் வாயிலே மனதிலே வாங்கி கொண்டு அடுத்தவருடைய செவியில் போய் அந்த பொருள் அவர் மனதிலே பதிகிற மாதிரி சொல்லுச்சுனாக்கா சொல்லாடல் வெற்றி கண்டதுன்னு அர்த்தம்.
அதுதான் இந்த ஆடல், ஆடல். சொல்லு இங்கிருந்து அவங்களுக்கு செவிக்கு போகுது இல்லையா, இந்த பிட்வீனில். இப்போ நம்ம குருவில் உடனே இப்போ ஐயா வந்து இங்கே உட்காந்துக்கிறாரு, நான் 5 அடி கேப் அவர் செவிக்கு என்னுடைய கேட்கும். அவர்கிட்ட போனால் 7 அடி ஆகிப்போச்சு. வெங்கடாசம் கிட்ட போனாக்கா அதுக்கு மேலே ஆகிப்போச்சு. அண்ணாண்டியா இருக்கிற ஐயா கிட்ட போனாக்கா அது மாதிரி. அந்த அம்மையார்கிட்டலாம் போனோம்னாக்கா இப்போ 15 அடி சேர்ந்து போச்சு, குறுக்கு கேப் வந்து போகுது. இவ்வளவையும் இது பொல்யூஷன் ஆகாது போகணும். இதில் பொல்யூஷன் ஆகுமான்றது உலகியல் ரீதியாக சொல்கிறாங்க, சில சூழ்நிலையிலே மாறும். ஆகையினால சொல்லாடல் என்கின்ற ஒரு துறை கொடுத்தாங்க, அதான் ஆடுதல். அந்த ஞாபகம் வந்து எனக்கு சொல்லாடல் என்கின்ற ஒரு ஞானம். எது எது நான் அதான் சொல்லுவேன், அது இப்படி சொல்லணும். எது 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 எதுவாக இருக்கணுமோ அது அதுவா அது அது இருக்கணும். என்ன இவ்வளோ நீளமாக இருக்குதுன்னா ஒரே சின்ன செய்தி தான். இனி எல்லா விஷயங்க இருங்க. எது 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 எதுவாக இருக்கணுமோ அது அதுவா அது அது இருக்கணும். இப்போ தீர்ந்து போச்சா? நான் உடன்பாட்டை சொல்லிட்டேன். இது அப்படியே ஆப்போசிட் சொல்ல போகிறேன். எது 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 எதுவாக இருக்கணுமோ அது அதுவா அது அது இல்லைன்னா, முதல்ல எப்படி இருக்கணும்னு சொன்னால் இல்லைன்னா என்ன ஆகும்னா எதுவும் அதுவாக இருக்க முடியாது. என்ன தத்துவம் சார் இது? 1/4 மணி நேரம் விளக்கம் சொல்லுவது. எப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயந்தாங்க. இப்போ ஒலி வாங்கியிருக்கு. ஒலி வாங்கியினுடைய வேலை என்ன? ஒலி வாங்கி அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறது. இதுலேயே வந்து நிறைய இது இருக்குது. இது ஒன்று இருக்குது, இது மூடி இருக்குது, உள்ளே இருக்குது, சுவிட்ச் இருக்குது, அது இருக்குது, அப்புறம் அது அங்கே போய் எங்கே எல்லாம் இருக்குது. ஒலி வாங்கி அதனுடைய பணியை சரியாக செய்யணும். எது 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 எதுவாக இருக்கணுமோ ஒலி வாங்கி எதுவாக இருக்கணும்? ஒலி வாங்கியாக இருக்கணும். அது ஒலி வாங்கி ஒலி வாங்கியாக இருந்ததுனாக்கா அது அப்படி தான் இருந்தால் சரியாக இருக்கும். அது அதுவாக இல்லைன்னா நான் பேசுறது தான் கேட்குமா? இன்னைக்கு என்ன பேச ஒன்றுமே தெரியல, மைக்கு சரியில்லைப்பா, ஒன்றும் திருப்தியே இல்லைப்பா, போப்பா, இந்த கதையை தான் போய் ராத்திரி 12 வரைக்கும் பேசிட்டு இருப்போம். காரணம் என்னன்னா அதுதான் சொல்கிறது, இது இந்த சித்தாந்தத்துக்கு முழுமையாக பொருந்தும். எந்த ஒரு தன்மையும் அது அந்த தன்மையை விட்டு இழந்து விடுமேயானால், இப்போ உலகத்திலே இருக்கிறவர்கள் மனிதனாக இல்லாத காரணத்தினால்தான் மனிதன் மிருகனாக போய் இல்லாத காரணத்தால் தான் உலகத்தில் யாருமே மனிதர்களை காண்பதே கஷ்டம். வள்ளலார் காலத்தில் சொல்லிட்டு விட்டார். காரணம் என்ன நடந்தது என்றால், தன்மை அது அது இருக்கின்ற தன்மை அது அதுக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த தன்மை இல்லை. அந்த தன்மை இருக்கணும்னு சொல்லி அதுக்காக சொல்ல வந்த ஒரு எது அந்த சித்தாந்தம் வரும்போது அப்படி வந்துடுச்சு. அதனால் அதுதான் சொல்லாடல் என்பது சொல்லுகின்ற தன்மை. அதுதான் வந்து பொருளை வந்து உணர்ந்து மறுபடியும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிற போது இதுக்கு பொருள், நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா பெருமானுடைய நிலைமை அங்கே போயிடாது, நம்ம அவ்வளோ போக வேணாங்க. இப்போ பாருங்கள், இலவ மலரை ஒத்த அழகிய சேவடியாராகிய தோழியர்கள் இறைவனிடம் சென்று இந்த தூது சென்று சொல்ல மாட்டார்களா? அப்படி சொன்னாக்கா நானும் உய்வேன், வழி இல்லாதவளும் ஆயிடுவேன். ஆனால் ஆம்பல் மலரை ஒத்த இந்த பெண்கள் இவங்ககிட்ட கூட சொல்லாமல் பெருமானிடத்திலே நான் அளவலாவினேன். அளவலாவுதல் தான் பக்குவமாக சொல்கிறார் கபிலதேவ நாயனார். அளவலாவிலே குற்றம்ன்றாங்க. அவர்பால் ஆட்பட்டேன். அளவலாவி இப்போ என்ன ஆகி போச்சு? ஆட்பட்டேன், ஈர்க்கப்பட்டேன். ஆட்பட்டு விட்டுனா தீர்ந்து போச்சு. அதனால் இல்லம் வீடு அறத்தூற்றுதலுக்கு உண்டாயிற்று. இதில் இருந்து மீளுவதற்காக இவங்க சென்று வருவார்களா என்று சொன்னார்கள். அடுத்த பாடல் அது பாருங்க. ஆளானம் சேர்களிலும் தேரும் அடல் மாவும் ஆளானார் ஊரத்தான் ஏரூர்ந்தே ஆளான் போய் நாடகங்கள் ஆட்டயரும் நம்பன் திருநாமம் நாடகங்கள் ஆடி நயந்து. அருமையான தொடர்ந்து பாட்டுங்குது. ஆளானும் சேர்களினும் எப்படி பிரிக்கணும் பாருங்க. ஆளான் 5 ஏர் களிறு எப்படி பிரிக்கணும் பாருங்க. ஆளானம் சேர் களிரும் இருக்குது இல்லையா? ஆளான் 5 ஏர் களிறு இப்படி பிரிக்கணும். ஆளானம் சேர் களிறு தேரு அது நம்ம தெரிஞ்சதான். அடல் மா குதிரை, அடல் மாவும் ஆளானார் ஊர. சிவபெருமான் என்னெல்லாம் கொடுக்குறான் பாருங்க.
நேற்று நாமார்க்கும் குடியெல்லாம் பேசணும் எத்தனையோ வந்து கேட்டிங்க எனக்கு தெரியல. அப்போ வரும்போது சொல்கிறார், தேர் ஊர்ந்து எல்லா மேலேயும் வருகிற உன் ராஜா சொன்னான் நீ கேட்டனா வருவாடான்னு. அரசனுக்கு இதெல்லாம் உண்டான செய்தியை சொல்கிறாரு. ஆளானும் எது பாருங்க, ஆளான் என்றால் ஆட்கள் மனிதரால் அஞ்சப்படுகின்றது. இந்த எதுங்கெல்லாம் பாருங்க, ராஜாவை வராருனாக்கா ஆளான் அஞ்சு என்றால் ஆட்களால் மனிதர்களால் அஞ்சப்படுகின்ற ஆளான் அஞ்சு ஏர் களிறு என்றால் மனிதரால் அஞ்சப்படுகின்ற அழகிய யானை. இப்போ யானை மேலே வராங்கன்னா நம்ம கொஞ்சம் பயந்து தானே போவோம். குழந்தைங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் கிடையாது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ப்ளூ கிராஸ் சொசைட்டி வந்து போச்சு, அதனால் துன்புறுத்துகிறார்கள் வந்துச்சு. குழந்தைங்கள விடக்கூடாது. யானையை பார்த்தா குழந்தை பயந்து மாதிரி நம்மளை பிடிச்சிக்கும். திருவிழாவில் போய் பார்க்குற போது தெரியும். அப்போ அந்த காலத்தில் திருவிழா போகிற போது பயந்துன்னு பிடிச்சிக்கு இருக்கும். ஆனாலும் அத்த குழந்தைங்களை அவர் தூக்கி மேலே உட்கார வைப்பார். அப்படி தூக்கி கையை பிடிச்சி ஒத்த கையை பிடிச்சி இழுப்பான், தூக்கி விடுவான். தூக்கி உட்கார நம்ம குழந்தைய என்ன தூக்கி உட்கார வைப்பான். அதுக்கு இந்த குழந்தை என்ன பண்ணோம், பயந்துக்குன்னு அப்பா கையை பிடிச்சின்னு இருக்கும். ஆனாலும் இது என்ன பண்ணோம், அந்த பாப்பா ஏறுத நானும் ஏறணும்னு அவர்கிட்ட கையை காமி இன்னும் சரின்னு போதுன்னா. அப்போ என்ன சொல்கிறோன்னாக்கா, பார்த்தவர்களால் அஞ்சப்படுகின்ற பருத்த உடையலாக இருக்கின்ற ஆளான் அஞ்சு ஏர் என்றால் மனிதரால் ஆளான் அஞ்சு ஏர் களிர். மனிதர்களால் அஞ்சப்படுகின்ற அழகிய யானை. யானை அழகுதான், பார்க்கறதுக்கு அழகுதான். ஆனாலும் அஞ்சக்கழுகின்ற ஒரு தன்மையெல்லாம் மஞ்சள் செய்கிற உருவத்தை பெறுகிறது. அடுத்தது களிறு தேரு, வீரமுடைய குதிரை, ஆளார். இவ்வளவும் யாரு கிடைக்குதுன்னாக்கா, இன்னும் அருமையான தொடர் பாருங்க. அடல் மாவும் ஆளானார் ஊர. பெருமானுக்கு அடியார்களாக எவர் ஆகிறார்களோ அவர்கள் இந்த ஆளானஞ்சு ஏறு களிறு அடல்மா கிடைக்குது. பெருமானுடைய அடியார்களுக்கு எது கிடைக்குது, இவ்வளவும் கிடைக்குது. அரசன் ஆகிறாரு திருப்பதியில். அதாவது நீங்கள் நாயன்மாருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னாக்கா, பெருமானுடைய அடியார்கள் அரசனாக இருந்திருக்காரு. அரச அடியார்கள் 13 பேர் இருந்திருக்காங்க. நம்ம பண்ண இது வந்து 63 நாயன்மார்கள் அரச அடியார்கள், அதில் சிற்றரசர்கள் பேரரசர்கள். பல்கலைக்கழகத்தில் நாகலிங்கன்னு எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார், அரச அடியார்கள்னு எடுத்தார். அதனால் என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது. அவருக்கு நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து கொடுப்பேன். அவர் சொல்லுவார், நீ என்னன்னா இது எந்தெந்த சிற்றரசர் பேரரசர் தனியாக பிரிச்சிங்க சார், இவ்வளோ இருக்கும் 13 அடியார்கள் இருக்காங்க, எல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டேன். அதனால தான் ஞாபகமாக சொல்கிறேன் நான். அரச அடியார்கள், அந்த அரச அடியார்களாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேர் களிறு எவ்வளவு பட்ட பெருமான் கொடுக்குறாரு. யாருக்கு, பெருமானாக ஆளாக இருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஆளானார் முதல் ஆளானது ஆளான் அஞ்சு ஏர் களிறு வைத்தது. ரெண்டாவது வந்து ஆள் ஆனார் என்றால் அடியார்களாயினவர்கள். ஆளார் ஆட்பட்டோமே சொல்றாரு இல்லையா, பெருமானுக்கு நாங்கள் ஆளாக ஆகிவிட்டோம், ஆகையினால் நாங்கள் அஞ்சுவது யாதொன்றும் இல்லைன்னு. ஆகையினால் பெருமானுக்கு ஆள் ஆகிவிட்டோம். அவர்கள் ஊரை இவற்றையெல்லாம் அனுபவித்து தேர் ஊர்ந்து போகிறான், யானை மேலே ஊதரம் போகிறான், மற்றவர்கள் எல்லாம் குதிரை மேலே போய் போகிறான், அடல்மா வீரமுள்ள யானை மீது குதிரை மேலே செல்வர்கள். இவ்வளவு தன்மை இருந்தாலும் ஊரை இந்த சாமி என்ன பண்ணுறா தெரியுமா, என்னைக்காவது குதிரை மேலே வராருன்னாக்கா இல்லை, ஏர் ஊர்ந்தே. அவர் என்ன பண்றாரு, யாரும் ஏறுவதற்கு அஞ்சப்படுகின்றதாக இருக்கின்ற இடபத்தை ஊர்ந்து இருக்கிறாரு. ஆக பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள், பெருமானை வணங்குகின்றவர்கள், பெருமான் மீது அன்புடையவர்களாக இருந்து அன்பை பரிமாறிக்கொள்வதுதான் மிக முக்கியமாக எதிர்ப்பார்கள். கண்ணப்பன் உதாரணத்துக்கு ஏர் ஊர்ந்தே ஆளான் போய். அடுத்தது ஒன்று பாருங்க, ஆளான் போய் என்பது இந்த இடத்துல யாப்புக்காக போயின்னு வந்துருக்குது. அதில் வந்து நீட்டல் விகாரம்னு பேர் இருக்குது. போய் என்பது பொய் என்பது போயின்னு வந்து ஆளான் பொய். அந்த பெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு இவ்வளவு யானை தேர் பரி குதிரை இவ்வளவும் கொடுக்குற பெருமான், அரசர் அளவுக்கு ஒரு சிறப்பாக கொடுக்குற பெருமான், அவர் எந்த காரணத்தை முன்னிட்டும் என்ன செய்ய மாட்டார், பொய்யை வந்து கையாள மாட்டார். ஆளான் பொய் என்றால் அவர் பொய்யை சிறிது கூட பயன்படுத்த மாட்டார். ஆளான் பொய். நாடகங்கள் ஆட்டையரும் நம்பன் தொடர்பாக நாடகங்கள் ஆட்டையரும். இந்த நாடகங்கள் என்றால் நடனங்களை, பல்வேறு விதமான நடனங்களை, நாடகங்கள் ஆட்டையரும் என்றால் அவர்கள் ஆடிக்கொண்டு இருக்கிற பெருமான். ஒரே வழியாக ஒரே நடனத்தை ஆட மாட்டாராம், பல நாடகங்கள் ஆட்டையரும் நம்பன். அவனை நம்பி வழிபாடு செய்வர்களுக்கெல்லாம் அவன் இனிமையானவனாக இருக்கின்ற பெருமான் திருநாமம். இவனை குறிப்பாக சொல்றார் பாருங்க,
பெருமானுடைய திருநாமத்தை பஞ்சாட்சரத்தை எவ்வளோ பக்குவமாக சொல்கிறார் பாருங்க. இங்கே திருநாமம் நாடகங்கள் ஆடி நயந்து. இங்கே நாடகங்கள் என்பது அந்த திருநாமம்னு சொல்லிட்டு பெருமானுடைய திருநாமத்தை என்ன செய்யணுமா? அகங்கள் நாடு. வாயால் சொன்னால் மட்டும் போதாது, அகம் உள்ளத்தினாலேயே பெருமானுடைய திருநாமத்தை நாடு என்றால் வாயார் சொன்னால் போதாது, நெஞ்சம் அவனுடைய திருவடி திருப்புகழையே பாடிக்கொண்டு வேண்டும். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்னு சொல்றார் இல்லையா? அதனால பெருமானுடைய அகங்களிலே இருந்து ஆடி என்றால் தொடர்ந்து திருப்பி 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 சொல்லணும். பெருமானுடைய திருநாமங்களை நம்ம பஞ்சாட்சர பதிகளில் சொல்ல போது பார்க்கணும். திருப்பி திருப்பி பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை சொன்னால் போது, நாள்தோறும்னு முதல்ல ஒரு 4 பாட்டுக்கு முன்னே சொன்னார், தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் என்றது. அதனால் என்ன, ஆடி நயந்து இவ்வளவு செய்தி இருக்கணுங்க. விரும்பி சொல்லணும், அங்கெழுத்து சொல்லணும், மனசார நெஞ்சார சொல்லணும், மனசிலே பயித்து வைத்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஆடுதல் திருப்பி 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 பண்ணி 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 பேச வேண்டும். ஆடி நயந்து என்றால் விரும்பி. என்ன சொல்றார் பாருங்க, பெருமானை சிறிதாக விரும்பி சொல்லினாக என்ன கிடைக்குமா? அவர்கள் தான் ஆளானார்கள், பெருமானுக்கு அடியார்களாயினார்கள். உதாரணம் பார்க்கலாம், சேரமான் பெருமாள் நாயனார் எந்த அளவுக்கு பெருமானுக்கு ஆட்பட்டு அவர் பெருமானுடைய நாமத்தை மனசில் நினைச்சிருந்தான்னு சொல்லலாம். எல்லா நாயனாரும் அவரவர்கள் துறையிலே இருந்து மிக சிறப்பாக செயல்பட்ட நாயனார்கள், இல்லைன்னா அவங்களை 63 ஒன்றாக சேர்த்துக்க முடியாது. அத்தனை அடியார் பெருமக்களும் சிறப்பாக இருந்த காரணத்தினால் அவங்களாம் எப்படி நயந்து இருந்தார்கள், நாள்தோறும் சிறப்பாக இருந்தார்கள். பெருமானை உள்ளத்திலே நெஞ்சத்திலே அஞ்சழுத்தி, நெஞ்சத்திலே அஞ்சழுத்தி, என்ன அருமையான சொற்றொடர். நெஞ்சில் 5 எழுத்தையும் முழுமையாக பதிய வைத்து கொண்டு, அழுத்துதல்னா பதிய வைத்து கொண்டுன்னு சொல்லி நம்ம திருமறையில் வருகிறது. இது உதாரணமாக நமக்கு கையில பாதி காலத்தி பாதி அந்தாதியிலிருந்து, கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி, இது இதுலேயே வருது, நம்ம 11ஆம் திருமொழியே இருக்குது. அவர் சொல்கிறார், தான் நாளும் பிச்சை புகும் போலும். பெருமான் என்ன பண்ணுறாராம், தினமும் அவர் என்ன பண்ணுறாரு, பிச்சை ஏற்றுக்கொண்டு பழியை ஏற்றுக்கொண்டு எல்லாம் அவருடைய வினையை வாங்கி கொண்டு இருக்கிறார் போலும். ஆனால் இவர் பிச்சை ஏற்றுதான் இருக்கிறாரு. தன் அடியார் வானாள, தன்னுடைய அடியார்கள் என்ன பண்ணுறாரு, வானாளும்படியாக செய்து விடுகிறார். வானாள் என்றால் இந்த இந்திரலோகத்திலே போய் அந்த சுகத்தை அனுபவிக்கின்ற மாதிரி வைக்கிறாரு. மண்ணாள என்றால் பூமியிலே இருக்கின்ற அரசனாக இருக்கிறார் வைத்து. பெருமான் தான் பிச்சை ஏற்கின்ற தொழிலை செய்து கொண்டு இருந்தாலும் தன்னுடைய அடியார்களை வானாளவும் மண்ணாளவும் வைக்கிறார் என்ற செய்தியை நம்முடைய கையிலை பாதி காலத்தை பாதி அந்தாதியை நக்கீர தேவநாயனார் சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பம் கொடுக்குறாரு. அதனால் மனிதர்களால் இதுக்கு மேலே அந்த பாட்டு பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெருமான் தன்னை வணங்குபவர்களுக்கு உலகத்திலே தேவையான இவ்வுலக வாழ்க்கைக்கும் அவ்வுலக வாழ்க்கைக்கும் தேவையான அத்தனையும் கொடுத்து கட்சியில் தன்னுடைய திருவடிக்கு சேர்த்துக் கொள்கிறார் என்கின்ற செய்தி. அடுத்தது 63வது பாடல். ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? ஏன்னா நான் இந்த 4 சிட்டிங்கில் முடிச்சிடணும்னு பார்க்குறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு தான், அடியானுக்கு தான். இல்லை லெட்டிட் பரவாயில்ல, இருந்தாலும் இல்லை எனக்கு கவலை இல்லை, அது பார்த்துக்கலாம். ரைட், நான் ரொம்ப தூரமாக போக வேண்டியது இருக்குது இதில், அதனால். பாடல் 63 இதுவும் பாருங்க, கைக்கிளை தலைவி தன்னுடைய ஆற்றாமை நான் என்ன பாடு பட்டுங்கிறேன்னு சொல்ல வரேன். என்ன சொல்றா பாருங்க, நான் எந்த நாள் யான் இறப்ப நச்சடையான் கொன்றை நயந்த நாள் நன்னீர்மை வாட நயந்த நாள் அம்பகலம் செற்றான் அருளான் அணங்கவேள் அம்பகலம் பாயும் அலர்ந்து. இங்க நை என்பது நய என்று போலியாக வந்திருக்கிறது. இந்த செய்யுள்ள சில நேரங்களிலே போலியாக வரும். இந்த நை என்பது நைந்தல், நைந்து போய், துணி நைந்து போச்சுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த நை என்பது இங்க நயந்தான் வந்திருக்கிறது. எப்படி சொல்றாங்க பாருங்க. இப்போ 2வது அடியிலேருந்து நம்ம தொடங்கணும், இருந்தாலும் சரி. இந்த முதல்ல நயந்த நாள் இருக்கிறது இல்லையா, முதல் அடியில் நயந்த நாள் இருக்குது இல்லையா, அது எப்படி கொள்ளணும்னா நை அந்த நாள், நை அந்த நாள் என்றால்
அதாவது இறந்து படுகின்ற இறுதி நாள் வந்தது போன்ற நிலையிலே யான் நல்ல சடைகளுடைய சிவபெருமானது கொன்றை மாலையை இறக்கும். இப்போ நை என்றால் பெருமானுக்கு நான் ஆளாயிட்டேன். என் மனசு மொத்தம் அவன் பாலே ஈர்க்கப்பட்டு விட்டது. அவனுக்கு நான் ஆளாகிட்ட பிறகு நை அந்த நாள் யான் இறப்ப நான் அவங்ககிட்ட போய் என்ன கேட்டேன் நற்சடையானிடத்திலே நை அந்த நாள் நான் அவனிடத்திலே நைந்து விட்டு போறேன்னு அவனிடத்திலே எனக்கு ஆட்பட்ட நாள் என் உள்ளத்தை கொடுத்து விட்ட நாட்களிலே அவனிடத்திலே கொன்றை நயந்த நாள் நான் அவனிடத்திலே ஒரு கொன்றை மாலையை கேட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், கொடுக்கவே இல்லையா. நை அந்த நாள். இப்போ ரெண்டாவது பாருங்க, இந்த நயந்த நாள் ரெண்டாவது அடியில் வந்து பாருங்க, அதுவும் நை அந்த நாள் நான் திருப்பி அவனிடத்தை கேட்கிற போது நன்னீர்மை வாட வருந்துகின்ற என்னுடைய நல்ல நாட்களிலே எனது நல்ல அழகெல்லாம் வாடி போனது காலத்தினால. இப்போ பாருங்க, நான் அவனிடத்திலே கொன்றை மாலையை தருந்தேன், அவன் கொடுக்கல. என்னுடைய நல்ல அழகெல்லாம் கொடுக்காதனால என்ன ஆகிப்போச்சு, அதே கவனத்தினால் இருந்தது. என்னுடைய நன்னீர்மை வாட நான் அவன் மீது கருத்தாக இருக்கின்ற என்னுடைய உடலையெல்லாம் வருத்தி கொண்டு இருக்க நைந்து போன காலத்தினாலே என்னுடைய நல் நீர்மையாடை என்றால் பெண்களுக்கு நல் நீர்மை என்றது நல்ல அழகுதான். பெண்களுக்கு நல்ல தன்மை என்பது அழகுக்கு உரியவராக இருக்கணும். நமக்கெல்லாம் வீரம், ஆண்களுக்கு வீரம் தான். என்னுடைய நல்ல அழகெல்லாம் வாடிவிட்டது. அப்படிப்பட்ட பெருமான் நயந்த நாள், அந்த மூணாவது அடி வருங்க, நயந்த நாள். நயந்த நாள் என்பதற்கு எப்படி பாருங்க, நயந்த நாள் அம்பகலம் செற்றான் அருளான். நயந்த நாள் அம்பகலம் செற்றான் என்பது நயந்த நாள் அம்பகல் செற்றான். எப்படி பிரிக்கணும் பாருங்க, அம்பகல் செற்றான் எப்படி பிரிக்க போற பாருங்க. அம்பகல் செற்றான் என்றால் சிவபெருமானை எப்படி குறிக்க பாருங்க, அவளை கண்டு நான் விரும்பிய நாளாகிய அந்த நாளிலே. அம்பகல் என்றால் அந்த அழகிய நாள். ஒருவனை கண்டு ஒருத்தி ஆசைப்படுகிறேன் என்றால் அது அழகிய நாள் தான், நல்ல நாள் தான், ஒரு நல்ல நாளை தான் அவனை பார்த்தேன். அந்த அழகிய நாளே அம்பகல் செற்ற நாள் அருளான். அந்த பெருமான் அவன் நான் கொடுக்கிற போது செற்றான் என்றால் அவனை நான் பார்த்த பிறகு அவன் மேலே நினைவு இருக்கிற காரணத்தில் என்னுடைய அழகு என்ன ஆகி போச்சான், அழிஞ்சு போச்சான். அழகு அவனுடைய மேற்கு என்ற காரணத்தினாலே அழகு அழிந்து விட்டது. அவனை கண்டு நான் விரும்பிய நாளாகி அந்த நாளில் அந்த அழகை அழித்து சென்றவனாகி இருப்பான், அதனை எனக்கு கொடுக்கவில்லை. சின்ன விஷயம்தாங்க, எவ்வளோ பக்குவமாக சொல்ல பாருங்க. பெருமான் மீது ஆசைப்பட்டேன், நான் நைந்து விட்டேன், அவனுக்கு ஆட்பட்டு விட்டேன். அவனிடத்திலே நான் கொன்றை மாலையை கேட்டேன், கொடுக்கவில்லை. கொடுக்காத அவன் போயிட்டதுனால அவன் என்ன பண்ணான், நான் அந்த நல்ல நாளில் என்னுடைய அழகை கெடுத்து விட்டான். ஆகையினால நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய துன்பப்பட்டு வருந்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால என்ன ஆயிருக்குது அடுத்துனாக அர்த்தம் பாருங்க. நயந்த நாள் அம்பகலம் செற்றான் அருளான். அந்த பெருமான் கொடுக்கவில்லை, அம்பகல் செற்றான் பொருள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நல்ல நாளிலே என்னுடைய அழகை இல்லாதவ செய்தவனாகிற பெருமான் கொடுக்கவில்லை. அதனால என்ன ஆச்சு தெரியுமா, சரிப்பா நீ கேட்டான் கொடுக்கல போன்னு விட முடியாது. ஏன்னா இவங்க தான் நைந்துட்டாங்களே. இந்த நைதல் என்பது ஒருவரை ஒருவர் முழுவதுமாக விரும்புகின்ற நேரம். ஆக இங்கே கைக்கிளை தலைவின்னு பக்குவமாக சொல்கிறாங்க. அதனால் இந்த அம்மா தான் விரும்புகிறாங்க, பெருமான் விரும்பலை. ஆகையினால என்ன போச்சு, அனங்கவேள் அவன் என்ன பண்ணிட்டாரு, அனங்கவேள் என்பது மன்மதன். அது கடைசியில் இருக்கிற அம்பங்கள். முதல்ல அம்பகல் செற்றான் மூணாவது அடியில், நாலாவதுல அனங்கவேள் அம்பகலம் பாயும். அனங்கவேள் என்பவன் மன்மதன். மன்மதன்கிட்ட இருக்கிற அம்பு அருமையான வாசனை பொருந்தி 5 மலர் அம்பு வைத்து கொண்டு இருக்கிறான் மன்மதன். அந்த மலர் அம்பு என்ன பண்ணா என்னுடைய மார்பில் பாய்கிறது. விரகதாபத்திலே வாடுகிறேன்னு அர்த்தம். மன்மதனுடைய அனங்கவேலுடைய அம்பு என் மீது பாய்கிறது. அனங்கவேல் அம்பு அலர்ந்து அகலம் பாயும். எப்படி பிரிகிற பாருங்க, அனங்கவேல் அம்பு அகலம் பாயும் அலர்ந்து. அவன் பொறுமையாக கூர்மையாக தான் விட்றான் மலர். அது கிட்ட என்ன பண்ணுறா, என் உடம்பு முழுவதுமா அப்படியே மலர்ந்து பாயுது. அவன் விட்டது 5 அம்பு தான் விட்டான். அது உடம்பு முழுவதும். அகலம் என்றால் மார்பு, அகலம் மார்பிலே பாய்கிறது. நெஞ்சை தைத்துட்டுன்னு அர்த்தம், வேற ஒன்றில் பாய்கிறது. என் மார்பில் பாய்கின்றன, நான் என்ன செய்வது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைக்கிளை தலைவி ஆற்றாமையால் சொல்லுகின்ற தன்மையாக இருக்கிறது. அடுத்த பாடல் இது பாருங்க. இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். அலங்காரம் ஆடு அரவும் என்பு தோல் ஆடை
அலங்கார வண்ணற்கு அழகார் அலங்காரம் மெய்காட்டும் வார்குழலால் என்னாவார் வெள்ளேற்றான் மெய்காட்டும் வீடாய் விரைந்து. சிவபெருமானுடைய தன்மையை ரொம்ப அருமையாக சொல்கிறார் பாருங்க. அலங்காரம், முதல்ல இருக்கிற அலங்காரத்துக்கு பாருங்க, அலங்கு ஆரம். அலங்குதல் என்றால் அசைதல். முதல்ல இருக்கிற அலங்காரத்துக்கு அலங்கு ஆரம். அசைகின்ற ஆரத்தை என்றால் அசைகின்ற மாலைகளை அவன் எதை வைத்துக்கிறான்? அசைகின்ற மாலைகளா அறவும் எலும்பு. பாருங்க, அலங்காரம் அலங்குகின்ற அசைகின்ற ஆடைகளா அசைகின்ற மாலையாக வைத்து கொண்டிருப்பது ஆடுகின்ற தன்மையுடையராகின்ற அரவு. அதுக்கு அடுத்தது எலும்பு, எலும்பினுடைய மாலை. அவர்தான் அடுத்தது அவர் உடை தோல் ஆடை, அவருக்கிற தோல் ஆடை. அடுத்த அலங்கார வண்ணருக்கு இரண்டாவது அடியில் இருக்கிற அலங்காரம் என்றால் அலங்கு அலங்காரம் என்பது நல்லா தெரியும். அலங்காரமாக வந்துட்டாங்க அழகான்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா பிரிக்க வேணாம். இதை முதல்ல அலங்கு ஆரம் என்றால் அசைகின்ற மாலையாக, ரெண்டாவது அப்படியே அலங்காரமா அழகாக வண்ணற்கு. அழகாக வண்ணற்கு என்றால் வண்ணத்தை உடையவராக இருக்கின்ற பெருமானுக்கு, அழகிய நிறத்தை உடையவராக இருக்கிற பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு என்ன பாருங்க, அவருக்கு சிவபெருமானுக்கு அழகு ஆர் அலங்கு ஆர எப்படி பிரியும் பாருங்க. அழகு ஆர் அலங்காரம். பெருமானுக்கு அழகு ஆர் அலங்காரம் என்றால் அழகுக்கு அழகு சேர்க்கின்றதாக இருக்கின்ற அலங்காரம் என்றால் அழகு அலங்காரம். மெய்காட்டும் வார்குழலார், தங்களுடைய மேனி அழகு நிறைந்த ஒளியை வீசுகின்ற முத்தின் நிறத்தை காட்டி நிற்கும் நீண்ட கூந்தலை உடைய மகளிர்கள். இந்த பெண்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த பெருமானை பார்த்து அவன் மீது மையல் கொண்டு அவருடைய உடம்புல இந்த பெண்கள் அந்த அழகை பார்த்துட்டு அவருடைய மழையில மயங்கி இவங்க உடம்புல எப்படி காட்டாங்களாம், மெய் காட்டும் வார்குழலார் என்ன ஆவார் என்றால் இந்த பெருமானுடைய உடம்புல வந்து அவர் மேலேயே ஆசைப்பட்டு நல்ல நிறமாக இருந்தது. போனவர் சொன்னேன், என்னுடைய அழகை பெருமான் கவர்ந்து கொண்டாண்டது இல்லையா, அவங்க போய் உடம்புன்னா இப்படி வெளுத்து போயுதுன்னு கேட்குறாங்களா இல்லையா? பவழத்தினுடைய நிலைமையை உடம்புல காமிக்கிறாங்களா அவங்க? பவழம் போன்று நல்ல உருண்டு திரண்டு இருக்குது, வேற இல்லை. நிறத்தை என்றால் வெளுத்து போயிருக்கு. சொல்றாரு பாருங்க, தங்களது மேனி அழகு நிறைந்த ஒளியை வீசுகின்ற முத்தி நிறத்தை காட்டி நிற்கும் நீண்ட கூந்தலுடைய பெண்கள் உடல் வெளுத்து போன தன்மையாக இருக்கிறார்கள் என்பதை அப்படி பக்குவமாக சொல்றார். உடல் வெளுத்து போய் இருக்கிறார்கள், இனி என்ன விரைந்து இவர் இதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு தன்மை இருந்து இவங்க மெய்காட்டும் வீடாய் விரைந்து, இவங்க நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. இப்போ சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்க பேசுகிற போது போகினே இது இருக்குது அவ்வளோதான், இனிமேல் இப்படி இப்படி காமிச்சு விடுவாங்க, சொல்ல மாட்டாங்க வாயால், இல்லை அப்படியேன்னுவாங்க. இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, சொல்லு மெய்காட்டும் வீடாய் விரைந்து. அவன் மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, நமக்கு அடியார்களுக்கு ஒரு பொருளும் கொடுத்து உலகியல் தன்மைன்னு சொல்கிறாரு பாருங்க. இதுக்கு மேலே அந்த பெருமான் என்ன பண்ண போகிறான் தெரியுமா, எங்கே கொடுக்க வேண்டியது, சுடுகாடு தான் அவங்கள அனுப்பணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுவாங்க அப்படி சொல்கிறாரு பாருங்க. இடப வாகனத்தை உடையவன் தனது உண்மையை விளக்குகின்ற வீடு விரைவில் கிடைத்து விடும் போலும் என்று. இது சாதாரணமாக இருக்கிற பெண்கள் அலை தூட்டுருக்கிறவங்க வீடு கிடைத்தி விடுவோம் சித்தா இதுவாக சொல்லுவாங்க, திருவடி பேர் கிடைக்கும் நான் சொல்லுவாங்க. அவனை நினச்சி இது ஊங்கூட்டி இருக்குது, என்ன ஆக போகுமா, எல்லாம் போக வேண்டியதுதான். அது சொல்கிறாரு பாருங்க, இடப வாகனத்தை உடையவன் அவன் மேலே ஆசைப்பட்டுட்டான், அவன் வந்தால் கொடுக்க போகிறான், இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டான். உடையவன் தனது உண்மையை விளக்குகின்ற வீடு விரைவில் கிடைத்துவிடும். அவன் இடத்துக்கு விசிவாப்படுனா இறந்து விடுவான்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் இறந்து விடுவான் போன்று சொல்கிற மாதிரி வீடு கிடைக்கும் பாருங்க. மெய் காட்டும் வீடாய் விரைந்து, வெள்ளேற்றான் மெய் காட்டும் வீடாய் விரைந்து, இவர்களுக்கு இறக்கின்ற தன்மையை கொடுத்து விடுவான் போலும் என்று ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றது. உடல் வெளுத்து போய் இருக்கிற தன்மை உடையவர்கள் இவர்கள் இனி என்னாவாரோ, என்னாவார் மூணாவது அடியில் வருது பாருங்க, என்னாவார் வெள்ளேற்றான் மெய் காட்டும் வீடாய் விரைந்து. திருப்பி கடைசியில் அவங்க தான் போய் சேரணும் பழகுது, போய் சேர இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க பழகுதுன்னுவாங்க. ஆனால் உண்மையிலேயே உண்மை சத்தம் நம்ம அடியார்கள் வந்து சொல்லாமா, நம்ம கருத்து என்ன, பெருமான் மீதே சதா சர்வகாலம் நினைவாக இருப்பவர்கள் அவர்களுக்கு என்ன கொடுப்பாரு, நம்முடைய கணக்கில் வீடு என்றால் வீடு விட வேண்டியதை விட்டு பெற வேண்டியதை பெறுவார்கள், வீடு பெற்றை பெறுவார்கள். என்ன கபில்தேவ நாயனர் சாதாரணமாக உலகியர் கருத்தும் சொல்ல மாட்டார், அருளியர் கருத்தும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் என் தன்மை. அடுத்தது
இந்த ஒரு பாட்டு மொழி முடிச்சு அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு 65வது பாடல். இந்த பாடலில் உறந்தை என்கின்ற ஒரு தலமானது பேசு நான் வந்துட்டுனா அதே தானே கரெக்டாக 65 தானே சார் வரணும் சார்? ஏன்னா ஏற்கனவே ஒரு தலத்தை பற்றி பேசியிருந்தோம். ரைட்டு, இதில் பொருள் சொல்லிட்டா சரிப்படும். விரையார் புனல் கங்கை சேர் சடையான் பொன்னா விரையார் பொழில் உறந்தை மேயான் விரையா நீரு என்பணிந்தான் ஈசன் இறையான் எரியாடி என்பணிந்தான் ஈசன் எனக்கு. இந்த 2 இடத்துல ஈசன் வருகிறது. ஈசன் என்பது இறைவனை குறிக்கிறது. அடுத்தபடியாக அதே ஈசன் 2வது வருகின்ற அவன். நம்ம பேசுகிற போது வந்தானா அவன் தான் யார் வந்தது? ராமசாமி தான் வந்தான். ராமசாமி வந்தானா அவன் என்ன பண்ணான்? இப்போ முதல் ஒரு போது தான் பேரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வரும்போது என்ன சொல்லி வருவாங்க? அவன் 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 நமக்கு இங்கிலீஷில் ஹீ அப்படி சொல்லிடுவாங்களா? அவன் அவன். அதே மாதிரி இங்கே முதல்ல ஒரு ஈசன் வந்து இறைவனை குறிக்கிறது, 2வது அவன் என்று சொல்கிறது. இப்போ படிக்கலாம். முதல்ல விரையார் புனல் கங்கை சேர் சடையான் என்றால் புனல் கங்கை, விரையார் என்றால் விரைவாக ஆர்ப்பரித்து வருகின்ற கங்கை. இப்போ முதலடியிலே இருக்கின்ற விரையார் என்பது விரைவாக ஆர்ப்பரித்து விரைந்து ஆர்ப்பரித்து வருகின்ற நீரை உடையதாக இருக்கின்ற கங்கை சேர் சடையான். இது பொருள் சொல்ல வேண்டியதே இல்லை. கங்கையை தலைவர். இந்த கங்கைக்கு அடைமொழி என்ன கொடுத்தாரு? விரைந்து வருகின்ற தன்மையுடையதாக கங்கை. அடுத்தது பொன்னா விரையார் பொழில் உறந்தை மேயான். அந்த பெருமான் என்ன இருக்கிறாராம்? இந்த 2வது இருக்கிற விரையார் இருக்குது பார்த்தீங்களா? விரைந்து வருகிறது முதல் பாட்டில், முதல் அடியில். 2வதுல விரை என்றால் வாசனை. விரை என்றால் வாசனை, அதாவது மனம். பொன்னா என்றால் பொன் என்றால் இந்த ஆவிரம்பூ பொன் நிறத்திலே இருக்கும். ஆவாரம்பூன்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா? அதுபோல் பொன் நிறத்தராக இருக்கின்ற ஆவரம்பூ விரையார் பொழில் உறந்தை மேயான். இந்த மலர்கள் நிறைந்ததாக இருக்கின்ற ஆவாரம்பூ ஆவிரம்பூ என்கின்ற மலரை உடையதாக இருக்கின்ற மலர் சோலையில் இருக்கும். பாருங்கள், இந்த உறந்தை என்கின்ற ஊரிலே இந்த ஆவிரம்பூ மலர்கள், இந்த மரம் நிறைய இருக்கிறது என்பதற்காக அந்த விரந்தை, இந்த பொன்னா என்பதற்கு ஆவிரம்பூ என்கின்ற ஒரு தாவரத்தை குறிக்கிறாரு. அப்படிப்பட்டதை இருக்கின்ற விரையார் பொழில் உறந்தை என்றால் அந்த ஆவாரம் பூவை வைத்து கொண்டிருப்பது. அதுக்கு அடுத்தபடியாக அதாவது விரை ஆர் என்றால் வாசனை தடவியதாக இருக்கின்ற, என்றால் சந்தனத்தை பூசிக்கொண்டா இருக்கின்ற உறந்தையிலே இருக்கின்ற பெருமான். பொழில் உறந்தை மேயார் என்றால் மலரை வைத்துக் கொண்டிருக்கிறான், பொன் நிறத்திலே இருக்கிற மலரை வைத்துக் கொண்டிருக்கிறான். விரை என்பது சந்தனம், விரை என்பது வாசனை கொடுப்பதாக இருக்கின்ற சந்தனத்தை அணிந்து கொண்டிருக்கிற பெருமான். அவன் உறந்தை என்கின்ற ஊரிலே இருக்கின்றவன். இந்த உறந்தை இருக்கிற பேர் வந்து முக்கீஸ்வரன் பேர். பெருமான் இருக்கிற பேர் உறந்தை முக்கீஸ்வரன் பேர். அந்த இருக்கிற பெருமானுக்கு பேர் மேயான். விரையா நீரு அவன். அடுத்தது பாருங்க, இந்த விரையா நீர் என்றால் வாசனையாக பெருமானுக்கு அறிவு அடிக்கூடாக நீரு தான். அவன் பூசுவதும் வெந்நீரு பூண்பதும் பொங்கரவும் சொல்லு. விரையாக நீரு வாசனை பொருந்தியதாக நீற்றை அணிந்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமில்லை, என்பணிந்தான் எலும்பை ஆபரணமாக கொண்டு இருக்கிறான். எலும்பை உணர்ந்த மாலையாக கொண்டு இருக்கிறான். ஈசன் பெருமான். இறையான் அவன் எல்லாருக்கும் தாம் ஈசன் சொல்றான் இல்லையா? எல்லாருக்கும் இறைத்தன்மை போன்றவனாக இருக்கின்ற பெருமான். எரியாடி சொல்ல வேண்டியதே இல்லை, எரியிலே ஆடுகின்ற பெருமான். எரியாடி என் பணிந்தான். அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. இந்த என் பணிந்தான் என்கின்ற கடைசியில் இருக்கிற சொல்லுக்கு வந்து கொஞ்சம் மாத்திருக்கணும். அவன் எனக்கு பணிந்தான் என். இந்த பெருமானுடைய தன்மைகள்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் தன்மைகளை சொல்லவே இல்லை. நீற்றியே வாசனையாக பூசிட்டு இருக்கிறவன். நம்மளா பூசிப்போமா? எது இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அந்த வெள்ளையாருன்னு முடிவு தான் சொல்கிறேன். கொஞ்சம் வாசனை இருக்குதா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் எடுத்து அந்த வெள்ளை கலருக்கு போட்டுருவோம். இது வரைக்கும் நீரை பூசிட்டு இங்கே போட்டுட்டு வருவோம். அது மாதிரி பூசணும் நான் கொஞ்ச நாள் பார்த்துருக்குறேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு விபூதி பூசின பவுடர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நான் விபூதி பவுடர் பயன்படுத்துறதே கிடையாது. ஃப்ரம் த வெரி பிகினிங், ஆரம்பத்தில் இருந்து. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு பழக்கம் வச்சுட்டேன் நான். என்னுடைய தொழில் இடம், நான் போகிற இடம், நம்ம நிறைய ட்ராவல் பண்ணி போனோம். அந்த நேரத்தில் என்னத்துக்கு இதெல்லாம் போடணும்? விபூதி போட்டு மட்டும் அங்கே போயினா கொஞ்சம் விபூதி பூசினா சரியாக போச்சு, இருக்குதோ இல்லையோ அப்படியே போய் கிளாஸுக்கு போயிடணும்.
இந்த பவுடர்லாம் பயன்படுத்துறது இல்லாத காரணம் ஒன்று. அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. சரி, விட்டது வருத்தமா இல்லை. பெருமான் என்ன இல்லை இல்லை, அப்போவே கொண்டாந்துருக்காரு. இப்போ பாருங்க, இப்போ இது வரைக்கும் சொல்லுகிற தன்மை விரையார் புனல் கங்கை சேர் சடையான், இதுவும் பெருமானுக்கு வந்து எல்லாராலும் செய்யக்கூடிய தன்மை இல்லை. இவ்வளவும் என்பணிந்தான் இறையான் எரியாடி இப்படிப்பட்ட தன்மையை உடைய மேலாம் தன்மை உடையவனாக இருக்கின்ற அடுத்தவர்களால் செய்யக்கூட முடியாது சாதாரண வாயு கதி அல்ல மனிதர் கதியும் அல்லவன வல்லனம் புரிந்தனன்னு சொல்வார் பீமனை சொல்ற போது. அவ்வளவு தன்மை உடையனாக இருக்கின்ற பெருமான் எல்லாவற்றிலும் தனி ஸ்பெஷலாக இருக்கிற பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, என் பணிந்தான் ஈசன் எனக்கு. அந்த பெருமான் அத்தகைய தன்மையோடாக இருக்கிற பெருமான், எல்லாருக்கும் ஈசனாக இருக்கிற பெருமான், எனக்கு அந்த ஈசன் என் பணிந்தான். எனக்கு எவ்வாறு அவன் இறங்கி வந்து அருள் புரிந்தான். பணிந்தான்னா என்ன அர்த்தம், இறங்கி வந்து எனக்கு அருள் புரிந்தானே. இது தானே சொல்லுவார் மாணிக்கவாசகர். எல்லாருக்கும் வந்து பெருமான் எனக்கு எப்படி வந்தான், எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதிகங்களும் ஒரு பதிகங்கள்லையாவது 51 பதிகம், ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எனக்கு நான் தகுதியே இல்லாத எனக்கு அவர் வந்து அருள் பண்ணிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமான். அது வேற, அது ரெண்டு விஷயமா சொல்லணும் வேணாம், அதுக்கு நீட்டமாக போவானா. தவம் செய்தேன் சிவாயன் வேண பெற்றேன்னா சிவாயன் வேண பெற்றலாம் தவம் செஞ்சுதான். இது முன்ன யோசனை பண்ணிங்க. என் பணிந்தான் எனக்கு என் அளவுக்கு பணிந்தான். எனக்கு என் அளவுக்கு, நான் சாதாரணமான ஒன்றும் இல்லை, சாதாரணமான ஆள். எனக்கு பெருமான் என் பணிந்தான், இறங்கி வந்து அருள் புரிந்தான். என் என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு வேகமா இருக்கிற கங்கை அணிந்தவன், கங்கை இருக்கின்ற தன்மையுடைய சடையுடையவன், பொன் போன்ற ஆவிரம்பூ நிறைந்த மனமுள்ள சோலைகள் நிறைந்த உரந்தை. அந்த உரந்தை என்கின்ற பதிக்கு அவ்வளோ பெரிய உறையூர் தான் உரந்தை. உறையூரில் இருக்கிற சாமி பேர் முக்கீச்சரம்னு பேர், கோயிலுக்கு பேர். முக்கீச்சரத்தில் இருக்கிறார்கள். அப்பறைப்பெற்ற பெருமான் திருநீற்றினை வாசம் பொருந்திய சந்தனமாக அணிந்திருக்கான்னு சொல்லிட்டாரு. எலும்பு மாலை அணிந்தான்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஈசன் அந்த பெருமான், இடுகாட்டில் ஆறுதலை மேற்கொண்டிருக்கிற பெருமான், அத்தகைய ஈசன் எனக்கு பணிந்தான், என் அளவிற்கு இறங்கி வந்து அருள் புரிந்தான். அது என்ன வியப்பு என்கின்ற ஒரு அருமையான ஒரு தன்மையை சொல்லியிருக்கிறாரு. 66வது பாட்டிலிருந்து தொடரலாம், அடுத்த வாரத்திலிருந்து தொடரலாம் என்று. இதுக்கு மேலேயும்